நமது இல்லம் தோறும் இயற்கையை வைத்து கல்வி நீக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தினராக அமைந்திருக்கும் கல்வி சிகிச்சை நிறுவனர் சத்யா அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு மௌனம் பேசியது கோவையிலிருந்து. நன்றி அம்மா, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். கோவையிலிருந்து சத்யா பேசுகிறேன். இந்த மௌனம் பேசியதே அப்படின்ற இந்த டாபிக் பேச அழைத்த அமல் பேட்டர் ஐயா அவர்களுக்கும், அவர் இயற்கை நல மருத்துவர், அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் சிவகார்த்திக் ஐயா மதுரையிலிருந்து, அவர்களுக்கும் மிக்க நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு. மற்றும் இந்த சொற்பொழிவு கேட்கறதுக்காக வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இன்னைக்கு இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா மௌனம் பேசியதே அப்படின்ற ஒரு அற்புதமான டாபிக்கு. இன்னைக்கு இந்த டாபிக் கேட்க வந்தவங்களுக்கு நிச்சயமாக கடவுளுடைய தொடர்பு இருக்குது. ஏன்னா இந்த மௌனம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கடவுளோட இணையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாபிக் பிடிக்கும். அமைதியா இருங்க. அம்மா பேசுங்கம்மா. ஐயா அமைதியா இருங்க. எல்லாம் மௌனமா இருங்க. அமைதியா இருங்க ஐயா. மௌனம் பேசியதே. இப்போ இந்த அமைதி ஒரு நிமிடம் ஆயிருக்குமா, அரை நிமிடம் அமைதி. அந்த அரை நிமிடம் அமைதியா இருக்கும்போது எத்தனை பேருக்கு அதை பத்தின சிந்தனை வந்தது? ஏன் அமைதி, என்னாச்சு? அப்போ இந்த மௌனம் அதே தான் பண்ணும். நம்ம அமைதி காக்கும்போது மற்றவங்களை சிந்திக்க வைக்கிறது. நம்ம அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சூழலா இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் ஒரு பிரேக்கு கொடுத்தோம்னா அவங்க என்னாச்சு, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சிந்திக்க வைக்கும். இதுதான் இந்த மௌனத்துடைய பவர். அதுக்கு தான் இந்த சைலன்ஸை நடுவில் ஒரு பிரேக் கொடுத்தேன். ஸோ இதுதான் இந்த விழிப்புணர்வு. இந்த மௌனத்தை பற்றின ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. கடவுள்கிட்டேன்னு அதாவது தியானத்தின் மூலியமாக கிடைச்சது தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறது எல்லாமே. எந்த புஸ்தகங்களோ நெட்லேயோ போய் ஆராய்ச்சி பண்ணி காப்பி அடித்து பேசுறது கிடையாது. என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 15 வருஷம் நான் 3 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி மௌனம் இருந்திருக்கேன். ஆனால் இப்போது ரீசண்டாக இந்த 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 நாளில், ஒரு நாள் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் 3 நாள், அதுக்கப்புறம் 7 நாள், அப்புறம் 21 நாட்கள் இது வரைக்கும் இருந்திருக்கேன். 48 நாள் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய அவா. அதில் இன்னைக்கு என்ன கடவுளுடைய செய்தி நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய மொழி தான் மௌனம். எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. கடவுளின் மொழி மௌனம். இப்போ இதை எல்லாருமே நம்ம உணர்ந்திருக்கோம். இதை நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த அளவுக்கு தெளிவாக நமக்கு யாரும் சொன்னது கிடையாது. இது தியானத்தின் மூலம் வந்த செய்தி. அதனால்தான் மகான்கள், சித்தர்கள், அப்புறம் யோகிகள் எல்லாம் அந்த மாதிரி ஆன்மீகத்தில் முழுமை அடைஞ்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மௌனம், ஒரு 10% கூட அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே அவங்க கடவுளுடைய தொடர்புலேயே இருப்பாங்க. கடவுள் அவங்கக்கிட்ட பேசுறதுன்னா உணர்த்துறது தான். அவங்கெல்லாம் உணர்ந்த நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி மனிதர்கள் நம்ம எப்படி, இப்போ நான் உங்கள்கிட்ட தமிழில் பேசுகிறேன், மற்ற எல்லா ஊர்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஷை இருக்குது அவங்கவுங்க ஊரில், அதில் அவங்க பேசிக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய மொழி. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது என்னுடைய எண்ணத்தை உங்களுக்கு எப்படி நான் பரிமாற்றம் பண்ணுறதுன்னா இந்த தமிழ் மொழியால் நான் பரிமாற்றம் பண்ணுறேன். ஆனால் கடவுளோட நீங்கள் பேசணுன்னா கண்டிப்பாக அந்த மௌனம் மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் பேச்சுவார்த்தையில் அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், ஆனாலும் அந்த மௌனம் அப்படின்ற அந்த மொழியில் மட்டும்தான் நீங்கள் கடவுளுடைய தொடர்பில் வர முடியும். இது எனக்கு இன்னைக்கு கிடைச்ச செய்தி.
இன்னைக்கு தியானத்தின் மூலியமா நமக்கு இன்னைக்கு கடவுள்கிட்டேன்னு வந்த செய்தி இது. ஏன்னா அதை பத்தின மகத்துவம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அது கொடுக்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் அது எனக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து எனக்கு கிஃப்ட்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் கிஃப்ட். இது வந்து அவ்வளோ பெரிய செய்தி வந்து இது வரைக்கும் எனக்கு கிடைச்சது இல்லை. இன்னைக்கு எல்லாரும் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அந்த மௌனம் பத்தின செய்தி தான் கிஃப்ட். நிறைய பேர் இதுல வந்து யாரெல்லாம் இதுல மௌனம் இருந்திருக்கீங்க? மௌனம் இருந்தவங்க எல்லாம் சொல்லுங்க, எத்தனை பேரு? ஆமா, நான் இருந்திருக்கேன்மா. எத்தனை நாளைக்கு? எத்தனை 10 ஹவர்ஸ்? நாள். எத்தனை? அதுவும் என்னம்மா? விபாசனா போய் இருந்திருக்கேங்கம்மா. அப்பதான் 10 ஓகே. days மௌனத்துல இருந்தேன். அப்புறம் ஒரு சண்டேஸ்ல ஒரு 2 hours இருக்கேம்மா. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையான விஷயம், பாராட்டுக்கள். வேற நிறைய பேர் விரும்புறீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த சொற்பொழிவுக்கு வந்தவங்க எல்லாருமே விருப்பம் இருக்கிறவங்க தான் இதுல வர முடியும். எத்தனையோ கிளாஸ் இருக்கு இந்த டயத்துல அட்டன் பண்றதுக்கு. ஆனா நீங்க இந்த மௌனத்தை இன்னைக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா கடவுளுடைய தொடர்புல இருந்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஆழமா போனதுக்கு உண்டான விஷயம்தான் இந்த மௌனம். வேற யாராவது? நீங்க வாய் அசையாத இருக்கும்போதே மௌனமா இருக்கும், நானும் மௌனமா இருக்கேன். நன்றிங்க. அழகான ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்கேன், அதை பத்தின பார்ப்போம். மௌனம் ஒரு மாபெரும் தவம். மௌனம் மாபெரும் ஆயுதம். ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கத்தி அருவாள் இதெல்லாம் தேவையில்லை. மௌனம் வச்சே நம்ம எத்தனையோ அந்த ஆயுதமே போரும், நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அது வந்து ஒரு உறவை முறிக்கவும் முடியும், உறவை சேர்க்கவும் முடியும். அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணாலே போரும். நம்ம அந்த நாக்கு அப்படின்ற அந்த ஆயுதம் வந்து முறிக்கவும் முடியும். நாக்கு அமைதியா இருந்தா அதை வந்து சேர்த்து வைக்கவும் முடியும். அமைதியா இருந்து சேர்த்து வைக்கவும் முடியும், அமைதியா இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை துண்டிக்கவும் முடியும். ரெண்டுமே இந்த நாக்கால பண்ண முடியும். பேசி கொள்றவங்களும் இருக்காம பேசாம கொள்றவங்க இருக்காங்க, பேசாம சேர்த்து வைக்கிறவும் முடியும், பேசாம சேர்ந்து வாழவும் முடியும். இத்தனை விஷயமும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. அடுத்தது மகத்தான சக்தி. மௌனம் மகத்தான சக்தி. அந்த சக்தி தான் வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்கு. அந்த பெண்களுக்காக தான் நான் மெயினா அந்த கிளாஸ். அதாவது அந்த பேசி சாதிக்கிறத விட பேசாம சாதிக்கிறது தான் வலிமை அதிகம். அதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி மாபெரும் யுக்தி, இது வந்து ஒரு டெக்னிக். இது வந்து ரொம்ப சைலண்ட் டெக்னிக்னு சொல்லுவாங்க, சைலண்டா சாதிக்கிறதுன்னு. அந்த டெக்னிக் இதுதான். இது வந்து கடவுளின் அம்சம். மௌனம் வந்து கடவுளுடைய அம்சம். மௌனம் ஆன்மாவின் திறவுகோல். ஆன்மா வந்து சோல் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா அதை வந்து ஓபன் பண்ணி விடும். அதுல இருக்கிற அந்த தன்மையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு மௌனம் வந்து ரொம்ப பெரிய ஒரு திறவுகோல். அடுத்தது மௌனம் அன்பு அறிவு அறிவை கடக்க ஒரு அற்புதமான சக்தி. அதாவது அன்புக்குன்னா என்னன்னு நமக்கு தெரியும், அறிவுனா என்னன்னு தெரியும். இதெல்லாம் கடந்து அந்த ஆன்மாவுடைய தொடர்பு கொள்றதுக்கு உண்டான அற்புதமான ஒரு யுக்தி சக்தி எல்லாமே. அந்த சோல் பவர் அதிகமாகும், ஆன்ம சக்தி வந்து அதிகமாகும் நம்ம மௌனம் இருக்கும்போது. மௌனம் தான் நமக்கு மகத்தான உண்மையான வழிகாட்டி. நம்ம மௌனம் அதிக நாள் இருக்கும்போது நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உணர்த்தும். ஒருத்தரை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா மௌனம் இருக்கும்போது தானாவே அவங்க பேசுவாங்க, ஆனா அது பேசுறது உண்மையா இல்லையா அப்படின்றது நிச்சயமா நம்மளால உணர முடியும். அவங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், ஆனா உள்ள அவங்க நினைக்கிறது வேறையா இருக்கலாம், வெளியில வேற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து நமக்கு உணர்த்தி விடும். மௌனம் ஒரு அற்புதமான பாதுகாப்பு. நமக்கு எப்பெல்லாம் பாதுகாப்பு வேணுமோ நிச்சயமா அப்ப வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் மாறிடுதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நமக்கு பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து பாதுகாப்பு வேணும்னு டக்குன்னு நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா மௌனமா இருந்துட்டா போறோம். தானாவே கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் சுச்சுவேஷனே மாறிடும். இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணலான்னு போயிடுவாங்க. மௌனம் நம்மை வெற்றிக்கு நிச்சயம் கொண்டு செல்லும். மௌனம் சாதிப்பதனால நிச்சயமா நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். மௌனம் விழிப்புணர்வை விரிவுபடுத்தும். நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க, ஆனா அந்த மௌனம் இருக்கும்போது விரிவா அதை பத்தின நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கே தெரிஞ்சிடும். யாருமே சொல்ல வேணாம், அத்தனை விஷயம் அது வந்து பண்றது. மௌனம் நம் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். நிச்சயமா அது நடக்குது, எனக்கு நடந்திருக்கு. மௌனத்தின் போது கடவுளின் சக்தி நமக்குள்ளிருந்து வெளிப்படும். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், உடனே எல்லாம் நடக்காது. நம்மளுடைய டேலண்ட், நம்ம முன் ஜென்மத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்து இருக்கக்கூடிய வாசனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படையாகும். அப்படிதான் எனக்கு உப்பு சிகிச்சை வெளியில வந்தது. உப்பு சிகிச்சைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த மௌனத்தின் தியானத்தின் போதுதான் இந்த உப்பு சிகிச்சை வந்தது. மௌனம் நம் ஆன்மாவின் வேலையை செய்ய வழிகாட்டும், வழி அமைத்து கொடுக்கும். நமக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலும் இந்த மௌனத்தின் மூலமா இந்த ஆன்மா வந்து நமக்கு அதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பேசாததுனால நிறைய நமக்கு வந்து என்ன ஆகும், எனர்ஜி சேவ் ஆகும், டைவர்ஷன் இருக்காது. பேசணும், இவங்களோட பேசணும், அவங்களோட பேசணும்னும் போது என்ன பேசணும் அப்படின்றது நமக்கு வந்து உள்ள என்ன பண்ணும், திங்கிங் போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம பேசாம இருக்கும்போது பேசுற வேலையே இல்லை. அதனால நம்ம என்ன வேலை செய்ய போறோமோ அதை மட்டும்தான் நம்ம கவனிப்போம். ஸோ அதனால நிறைய என்ன எனர்ஜி மிச்சம். அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், ஆன்மா சொல்றது நமக்கு உணர முடியும். எப்பவுமே ஆன்மா நமக்கு சொல்லிட்டே தான் இருக்கு, ஆனா நம்ம மற்ற வெளியில இருக்கிற வேலைகள் எல்லாம் நம்ம கவனிச்சிட்டு இருக்கிறதுனால உள்ள ஆன்மா சொல்றது நம்ம கவனிக்க முடியல. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதும் இல்லை. அந்த அமைதியில தான் அந்த ஆன்மா பேசுறது நமக்கு உணர்த்துறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும், அதை செய்ய முடியும். அந்த ஆன்மாவின் வேலைகளை செய்ய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதுவும் நடக்கும். நமக்கு வந்து அந்த ஆன்மா சொல்றது மட்டும் இல்ல, அதை செய்யறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழலும் உருவாக்கி கொடுக்கும். எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளேருந்து வெளியில பாசிட்டிவ் ரேஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா மௌனத்தின் போது தவறு செய்ய மாட்டோம். நம்ம நல்லது நமக்கு உணர்த்துறதுனால ஆன்மா உணர்த்தும், நீ இது செய்யாத, நீ இது செய்யி அப்படின்ற போது அது செய்ய வைக்கும். அந்த சோல் வந்து நம்மள பாடியை செய்ய வைக்கும், எண்ணங்களை மாற்றி அந்த பரிமாணம் நடக்கும். மௌனம் நம் கர்ம வினைகளை மிக எளிதில் கரைக்கக்கூடிய மிக உன்னதமான யுக்தி. 2 மணி நேரம் நீங்க மௌனம் சாதித்தால் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கர்மா கரையும். இது வந்து ஒரு பெரிய ஞானி சொன்னது. 2 மணி நேரத்துல ஆரம்பிங்க, அதுவே போரும். ஒரு பெண்ணோ ஆணோ குடும்பத்துல இருக்கும்போது முழு நாள் என்னால இருக்க முடியல அப்படின்னாலும் 2 மணி நேரத்துல ஆரம்பிச்சா போரும். ஸ்லோவா அவங்களுடைய கர்ம வினை படிப்படியா கரைய ஆரம்பிக்கும். மௌனத்தால் மட்டுமே பிறரிடம் பேசி தீர்க்க முடியாத விஷயங்களை எளிதில் உணர்த்தும் மகத்தான யுக்தி. அதுதான் நம்ம அது வந்து நீங்க அது இப்ப சொல்லும் போது என்ன இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இது வந்து நம்ம செய்யும் போது, அந்த மௌனத்தை சாதிக்கும் பொழுதுதான் நம்ம வந்து அது உணர முடியும். அது என்ன நிறைய உணர்த்திருக்கு. அது வந்து எனக்கு செய்தியும் சொல்லியிருக்கு, அதை செஞ்சும் காட்டியிருக்கு, பிரச்சனைகளும் தீர்ந்திருக்கு. அதாவது பேசி புரிய முடியாத விஷயங்களை இந்த மௌனமா இருந்து ஈஸியா புரிய வச்சுடலாம். டக்குன்னு புரிஞ்சுட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க, இவ்வளவுதான் அப்படின்னு. மற்றவர்களுடைய குறையை எளிமையாக சீராக்கும் வல்லமை மௌனத்துக்கு நிச்சயம் முடியும். அவங்களுடைய குறைகளை எளிமையாக சீராக்கும், அதாவது அவங்களுடைய குறைய நம்ம சொல்லி வந்து தீர்க்க முடியாது, ஈகோ டச் ஆகும். ஆனா சொல்லாமையே அவங்க ஒரு தவறு செய்யறாங்க, சில பேர் அதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன்.
அப்ப எப்படி மௌனமா இருந்து என்ன பேசாம இருந்து அவங்க தவறு செய்யும்போது அவங்ககிட்ட விலகி பேசாம இருக்கும்போது அவங்களுக்கு என்ன அந்த அன்பு கிடைக்காம போயிடும். அந்த அன்பு கிடைக்கலன்னா என்ன ஆகும்? சில பேரால தாங்க முடியாது. பேசலைன்னா எனக்கு பாரு இவ்வளோ பேசவே இல்லைன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. சில பேர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே புழுங்கி புழுங்கி இந்த கரெக்டு தானே, நம்ம தவறு செஞ்சதுனால தானே இவங்க வந்து இப்படி இருக்காங்க, நம்ம இத்தனை நாளா அவங்க பேசிட்டு தானே இருந்தாங்க, இப்போ பேசாம இருக்கிறது எதனால அப்படின்னு திங்க் பண்ண வைக்கும். அப்போ அந்த மௌனம் வந்து சாதிக்க வைக்கும். நீங்க அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு நீ இப்படி ஏன் பண்ண அப்படி ஏன் பண்ணன்னு அவங்ககிட்ட சண்டை போடுறத விட அமைதியா பேசாம ஒரு 2-3 நாள் இருந்துட்டாக்க, அவங்கக்கிட்ட அன்பும் காட்டாம இருந்துட்டாக்க, அது வந்து ஒரு மருந்தாக மாறிடும். இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனா எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு யுக்தி இருக்கு. அந்த மெத்தட்ல தான் பண்ணணும். எல்லார்கிட்டையும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சில பேர் போப்பா பேசாட்டா போ நல்லதா போச்சுன்னு போயிடுவாங்க. அதனால யார்கிட்ட ரொம்ப அன்பு வச்சிருக்கிறகிட்ட கண்டிப்பா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்முடைய குறைகளை உணர்த்தவும் மாற்றவும் நீக்கவும் உன்னதமான சக்தி மௌனத்துக்கு நிச்சயம் உண்டு. இது எனக்கே வந்து வேலை செஞ்சிருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது நம்ம எல்லார்கிட்டையும் எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஆனா அதாவது இது வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 8 நாள் 10 நாள் மேலே இருந்தால் தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். உடனே ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலலாம் இது ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளுடைய தீய பழக்கங்களை அது வந்து நமக்கே அது தெரியாது. நம்ம கொஞ்ச நாள் பார்த்தா என்னடா இது இதை நம்ம பண்ணிட்டு இருந்தோமே இன்னைக்கு என்ன அது நம்ம பண்ணணும்னே தோணலையே அப்படின்னு எனக்கு உணர்த்திட்டு, ஓகே அப்போ இது வந்து இந்த அது என்ன பண்ணும்னா கிளென்சிங் பண்ணும். நம்ம மூளையில் இருக்க மூளை சலவை அது வந்து பண்ணும். பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ரீஜுவினேட் பண்ணும். தேவையில்லாத அந்த குப்பையெல்லாம் பிரெயின்லேருந்து தள்ளிடும். அதுதான் நீக்கிறதுனால ஃப்ரெஷ் புதுப்பிக்கிறது. செல்ஸை பிரெயின் செல்ஸை புதுப்பிக்கும். அப்போ தான் இது நடக்கும். எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. ஜஸ்ட் ஒரு மௌனம் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ பெரிய சாதனை. அதாவது கெட்ட பழக்கம்லாம் மாறுறதுன்றது எவ்வளோ, இன்னொருத்தர் சொல்லும்போது நமக்கு நீ என்ன பண்ண அப்படின்வோம், நம்ம திருப்பி சொல்லுவோம். நமக்கு தெரியும் நம்ம தவறு செய்கிறோம்னு. இருந்தாலும் அவன் சொல்லிட்டான்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நீ மட்டும் என்ன பண்ணுற எனக்கு தெரியும் நீ உனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குன்னு திருப்பி அடிச்சிடுவோம். ஆனால் நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறான்னு யாருமே அக்செப்ட் பண்ண டெண்டன்சி ரொம்ப கம்மி தான். அப்படியே இருந்தாலும் நம்மளால் அதை நீக்க முடியாது சீக்கிரமாக. அதுவும் ரொம்ப வருஷம் இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் சீக்கிரம் வந்து எளிமையாக அது நீக்க முடியாது. ட்ரை பண்ணுவோம், அப்புறம் ஃபெயிலியரை வழுக்கி வழுக்கி விழற மாதிரி தான் மரத்துலேருந்து. அது மாதிரி சாதிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஆனால் இது வந்து எனக்கு 10-12 நாள் இருக்கும்போது இந்த மாற்றம் வந்தது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது எல்லாமே வந்து என்னுடைய அனுபவத்தினால எழுதப்படுற பகிரப்படுற விஷயம். எந்த புஸ்தகத்திலேயோ எந்த நெட்லேயும் போய் பார்க்கல, அது வேண்டும் சொல்கிறேன். மௌனம் மற்றவர்களையும் நம்மையும் சரியாக சிந்திக்க வைக்கும். நம்ம வந்து நிறைய இடத்துல நான் என்ன உணர்ந்தேன்னா, நம்ம நிறைய இடத்துல வந்து பேசியிருக்கவே வேண்டாம். ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி சும்மா தலையாட்டினாலே போகிறோம், இல்லை இப்படி சொன்னாலே போகிறோம். அந்த இடத்துல ஆமாம் நான் அங்கே போனேன் இப்படி நடந்து, அவங்க கேட்கவே இல்லை நீ போனேயா இல்லையா அப்படின்னாக்க அவ்வளோதான். நிறைய இடத்துல நான் பேசியிருக்கவே வேண்டாம், சும்மா தலையாட்டி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன ஆமாம் அது கூட போகிறோம். அவன் கேட்காத விஷயத்தெல்லாம் மேலே அப்படி போய் விழுந்து சொல்லுது. சில பேர் சின்னதா ஏதாவது ஆமாங்க நல்லா அப்போ அதுக்கு மேலே இறங்கினா தேவையில்லாத நிறைய அப்படிங்கிறது ரொம்ப இப்போ அப்படின்றது எனக்கு உணர்த்தி வந்து நம்ம எந்த இடத்துல எவ்வளவு வந்து முடியாது அர்த்தம் பேசுறது
நம்ம அப்புறம் சாப்பிட்றோம் இதெல்லாம் அவங்க வந்து லாஸ்ட் நம்ம பேசுறது அப்படின்னு சொன்னது. அது வந்து நம்ம கடவுளுடைய என்றால் அவருடைய தொடர்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மௌனம் அடுத்தது கொஞ்ச நேரம் கடவுளும் ஒரு நினைச்சாலும் அப்படியே ஒரு உணர்வு இந்த தொடர்பு ரொம்ப சார்ந்து இருக்கிற சிலருக்கு வந்து நம்ம கிட்ட செய்ய இருக்கும், இல்லைன்னா வீட்டுல அப்படி இருக்கலாம். ஆனா சும்மாவே அவங்களுக்கு ரொம்ப கேட்கறது வேஸ்ட். அது வந்து செய்யவே கூடாது. அத நமக்கு எனர்ஜி ஒவ்வொரு வந்து வந்து நம்முடைய ஆன்மாவை வந்து ஆன்மா போடு கொஞ்சம் 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 வருது. எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து புதுசா நம்ம ரெண்டு குறைக்கிறது எல்லாத்தையும் அந்த வந்து அந்த தண்ணி நடக்க வேண்டிய அந்த விஷயங்கள்ல அந்த நமக்கு இருக்காது. அடுத்தடும் இதுதான் வந்து இதுல ஏதாவது விஷயங்கள் கேட்கலாம். அடுத்தது மாதிரியான எப்படி மௌனம் வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எப்படி அந்த பழக்கத்தை கொண்டு வரலாம், யாரெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம பேசலாம். யாருக்கும் அதை கேட்கணுமா? மௌனம்ங்கிறது வெறும் பேசாம இருக்கிறது மட்டும்தானா? சொல்லுங்கம்மா. மௌனம் அப்படிங்கிறது வெறும் பேசாம இருக்கிறது மட்டும்தானா? ஆமா, மௌனம் சாதித்தல் தான் நான் சொல்றேன். மௌன விரதம்னா தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் க்ளோஸ். அதாவது சாப்பிட்றது சுத்தமாக க்ளோஸு, அதுக்கப்புறம் பேசுறதும் இல்லை. ஸோ வாய் வந்து ஃபுல் சிப் போடுறது தான் மௌன விரதம்ன்றது தான். அது சாப்பிடவும் கூடாது, பேசவும் கூடாது. நான் சொல்றது சாதித்தல், மௌனம் இருத்தல் அப்படின்னா பேசுறது மட்டும்தான் இல்லை, நம்ம சாப்பிடலாம். நான் வந்து ஜென்ரலாக இருக்கிறது 3 வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பல விதமான இருக்கு. ஒன்று வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மள மாதிரி குடும்ப பெண்கள் ஆண்கள் வந்து ஃபுல் டே பேசாமல் இருக்கிறது வேலைக்கு போகிறவங்களால முடியாது. அது 100%. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் பெரியவங்க அவங்க வந்து என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அவங்க ஏதாவது கூரியர் வந்தால் பார்த்துப்பாங்க. யாரோ ஒருத்தர் பார்த்துக்கணும், அப்போ தான் நம்மளால முடியும், இல்லாட்டா நம்மளால முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நமக்கு பதிலாக யாராவது சப்ஸ்டியூட் இருக்கணும். அடுத்தது வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சமையல் எல்லா வேலையும் செய்வேன், ஆனால் மௌனமாக இருப்பேன், எழுதி காமிப்பேன். அதாவது இப்படி இப்படி ஜாடை பண்ணி
எக்ஸ்பிரஷன் பண்ணி அப்படின்லாம் சொல்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது சிக்னல் கொடுக்கறது, வாயால தொண்டையிலேருந்து ஒரு சவுண்டு வருது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. எழுதி காமிக்கிறது அலௌடு. வந்து என்ன சொல்லணுமோ அது பேப்பரில் நான் எழுதி காமிப்பேன். எங்கே போனாலும் எல்லா வெளியிலலாம் போய் ஷாப்பிங் கூட பண்ணியிருக்கேன் நான். இப்படி காமிப்பேன், அந்த துணி எடுத்து கொடுங்க, அந்த பாத்திரம்லாம் கூட வாங்கியிருக்கேன். காய்கறி கடைக்கு போனால் எழுதி எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த 21 நாள் அப்படி தான் நான் பண்ணேன். அதனால் எதுவும் பண்ண முடியாதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் பிளான் பண்ணணும். நம்ம எந்த சூழல் வந்தாலும் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு அந்த ஜிப்பை போட்டு லாக் பண்ணிடணும். ஞாபகம் எல்லாம் பேசிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அது ட்ரைனிங் இருக்கணும், நமக்கு செல்ஃப் ட்ரைனிங் இருந்தால் தான். அதனால் படிப்படியாக தான் பண்ண முடியும். திடீர்னு 21 நாள் இருக்க முடியாது. அதனால் ஒரு நாள், அரை நாள் இருக்கணும், 2 மணி நேரம் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் 3 மணி நேரம், அந்த மாதிரி. அப்புறம் சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் போதெல்லாம் போய் மௌனம் இருக்க முடியாது, எல்லோரும் திட்டுவாங்க. நமக்குன்னு ஒரு சூழல் இருக்கும், அந்த மாதிரி சூழலில் தான் நம்ம இந்த மாதிரி இருக்க முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்னது, நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஏதோ 1 மணி நேரம் நம்ம போய் ரூமில் இருந்து அமைதி காத்து நம்ம ப்ரேயரோ இல்லை அந்த மௌனத்தின் போது ஸ்லோகம்லாம் சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளேயே ஸ்லோகம் சொல்கிறது, சாண்டிங் பண்ணுறது, ஓம் சாண்டிங்கு, இதெல்லாம் எத்தனையோ வருஷம் பண்ணியாச்சு. மௌனம்ன்றது பெரிய ஸ்டெப்பு. இப்போ சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக போகிறோம், பெரிய ஜம்ப்பு தான் மௌனம். கடவுள் வந்து அந்த மௌனத்தில் அவர் பேசுறது நமக்கு கேட்கும், நம்ம பேச வேண்டாம். இதுதான் வித்தியாசம். புரிஞ்சுதுங்களா? அதனால் வேலை செய்யாமல் அமைதியாக ஒரே இடத்துல இருந்துட்டு தியானமும் மௌனமும் சேர்ந்து பண்ணுறது ஒரு வெரைட்டி. அதில் ஃபாஸ்டிங்கும் இருக்கலாம். ஸோ ஃபாஸ்டிங் சேர்க்காதது அவங்களுடைய சௌகரியம். ஃபாஸ்டிங்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது. சில பேர் காலையிலையும் சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம ஈவினிங் சாப்பிடுவாங்க, ஏதாவது லைட்டாக அவல் அந்த மாதிரி நேச்சர் ஃபுட்டு சாப்பிட்லாம். சில பேர் வந்து லிக்விடு, இளநீர், ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி, அது மாதிரி சாப்பிட்லாம். மோர் இல்லை, மோர் சாப்பிடக்கூடாது, ஜீரணம் ஆகிடும். அதனால் வந்து இளநீர், பானகம், அப்புறம் சாத்துக்குடி ஜூஸு, அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்லாம். லிக்விட் ஃபாஸ்டிங் அது. இல்லைன்னா நேச்சர் ஃபுட்டு, கம்ப்ளீட்டாக நேச்சர் ஃபுட்டு, அவல், ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி இயற்கை உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு அது ரொம்ப நல்ல மைண்டை காமாக வச்சுக்கும். இது எல்லாமே வந்து நல்லா காமாக வச்சுக்கும். அது உங்களுடைய சாய்ஸு. நீங்கள் இல்லைன்னா ஒரு நேரம் காலையில் 11 மணி நேரம் நம்ம ஃபாஸ்டிங் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம், இல்லை தண்ணி இல்லாமையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக ஒத்துக்கும், அவங்களோட உடல்நிலையை பொறுத்து அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 11 மணி நேரம் ஃபாஸ்டிங் தண்ணி மட்டும் குடிச்சு இருக்கும் பொழுது அது வந்து புதிய செல்ஸு, அதாவது ரீஜுவனேட் ஆகுன்ற, அதாவது புத்துணர்ச்சி ஆகும், புது செல்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கேன்சருக்கு சொல்கிறாங்க. இந்த ஃபாஸ்டிங் தான் 11 மணி நேரம் கண்டினியூஸாக. மார்னிங் 6 மணி சூரியோதயத்துலேருந்து ஆரம்பிக்கணும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கணக்கு. 6லேருந்து 5 மணிக்கு, 5:30 மணிக்கு, 6 மணிக்கு நம்ம வந்து அவல் அந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 நாள் பண்ணும்பொழுது இந்த 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு 72 ஹவர்ஸ் இருக்கலாம். ஆனால் அது முடியாதவங்க 3 நாளாவது இருக்கு அப்படி சொல்கிறாங்க. அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குது. அவங்களுக்கு புதிய செல்ஸ் உருவாகி பழைய செல்ஸ் எல்லாம் அதாவது அது செதஞ்சு போயிடுமா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபாரினில். நம்ம ஏகாதசி விரதம் இருக்கோம், அதை தான் அவங்க அப்படி சொல்கிறது. 11 மணி நேரம் இருந்தாலே அது நடக்க ஆரம்பிக்கிறது தான். அப்போ முழு நாள் இருந்தாக்க இன்னும் நல்ல பலன்தான். இப்போ முடியாதவங்க 11 மணி நேரமாவது இருங்க. அடுத்தது ஆரம்ப நிலையில வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நிறைய பேர் இருக்கும்போது நல்ல சூழலாக பார்த்து, நல்ல நாளாக பார்த்து, நமக்கு நல்ல மனசு அமைதி 2 நாள் 3 நாள் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிக்கணும். அன்னைக்கு வந்து நம்ம எப்படி இருக்க போகிறோம், ஃபாஸ்டிங்கோடு இருக்க போகிறோமா இல்லையா, இல்லை வந்து நமக்கு வெறும் மௌனம் மட்டும் இருக்க போகிறோமா, இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வச்சு பிளான் பண்ணுங்க. நல்லா வெல் பிளான் பண்ணும்போது தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும்.
ஏன்னா நமக்கு வந்து அதுக்கு 2 நாள் முன்னாடியே நம்ம அந்த மௌனத்துக்கு உண்டான மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமா. ஃபாஸ்டிங்க்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த தயார் பண்ணிக்கணும் மனசை. அப்பதான் வந்து நம்மளால அது செய்ய முடியும். நான் மௌனம் இருக்க போறேன், அப்ப நான் கம்மியா தான் பேசணும், ஏன்னா அது புதுசு இல்லையா. அதனால வந்து உங்களுக்கு அந்த பழக்கம் வரத்துக்கு டைம் ஆகலாம். அதனால வந்து நம்ம பிளான் பண்ணுங்க. அப்பப்போ நம்ம யாராவது ஏதோ பேசினாங்கன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அமைதியா இருக்கணும். அதுக்கப்புறம் பால்காரன் வருவான், அவங்களாம் வந்தாக்க ஒண்ணுமே பேச வேண்டாம். நான் எல்லாம் நிறைய இடத்துல அமைதியா இருந்திருக்கேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க யாராவது ஏன் நீங்க பேசலைன்னு கூட கேட்கவே இல்லை சொல்ல போனா. அதான் எனக்கு ஜோக்கா இருந்தது. நான் ரொம்ப பிளான் பண்ணுவேன், அவங்க கேட்டாக்க நம்ம இப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னா. கடைசியில் பார்த்தா அவர் ஒண்ணுமே கேட்கல, யாருமே எதுவும் பிரச்சனையே கொடுக்கல. நான் மட்டும் என் வேலையை பார்த்தேன் பேசாம. பாத்தீங்களா, அப்போ நம்ம தான் ஓவரா திங்க் பண்றோம். அவங்க ஏதாவது கேட்பாங்களா, இவங்க ஏதாவது கேட்பாங்களா அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை. அமைதியா இருந்தா தானா எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் விஷயமே, சூப்பரான விஷயம் இதுதான். அமைதி நிறைய பேரை புரிய வைக்கிறது. ஆனா அது நம்ம புரிஞ்சுக்கல. அது மாதிரி நம்ம நல்லா, நான் கடைக்கெல்லாம் போனா அப்படிதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இருந்தது இல்லை. அவங்க நான் பேச முடியாதுன்னு நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, நல்லதுதான் நினைச்சிடுறேன் நான். அப்படி வேணும்னா பேப்பர் பேனான்னு கேட்பேன், பேப்பர்ல எழுதி காமிச்சேன், கொடுத்துருவாங்க. அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இதுதான் வேணும் அப்படின்னு டோட்டல் கொடுங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணா பணத்தை கொடுத்துட்டு வந்துட போறோம். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம நினைக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய கஷ்டமும் இல்லை. நம்ம மைண்டை ரெடி பண்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவுதான். இன்னும் நிறைய டாபிக் இருக்கு. டைம் வந்து நமக்கு லேட்டா ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் இது இருக்கு. யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். யாரெல்லாம் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? மேடம் நான் மேடம் கவிதா. வெரி குட். இப்போ பெண்கள் தான் எனக்கு மெயினா வந்து மௌனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். காரணம் இருக்கு. என்ன காரணமா இருக்கும்? நம்மளோட எனர்ஜி அதிகமா பேசியே பேசுறோங்க, அதனால மௌனத்துல இருந்து சாதிக்கலாம். அதாவது எனக்கு மெயினா நான் ஏன் தெரியுமா அதிகமா இருக்க ஆரம்பிச்சேன், மௌனம் இருக்கும்போது நமக்கு நிறைய மரியாதை கிடைக்குது. பேசிட்டு இருக்கும்போது இருக்கிற மரியாதையோட பேசாம இருக்கும்போது ரொம்ப மரியாதை. அவங்க நல்லா சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க. அதான் விஷயம், உண்மையான மரியாதை. நான் சும்மா ஜோக்கு சொல்றதெல்லாம் இல்லை, கண்டிப்பா அது வந்து நல்ல ஒரு நமக்கே வந்து நம்மளை பத்தின ஒரு மதிப்பு வந்து கூடுறது சொல்லப்போனா. அப்புறம் வைப்ரேஷன் கூடும். நம்ம வந்து மெடிடேஷனும் தியானமும் மௌனமும் தெரிஞ்சவங்க, அதாவது தியானம் நான் ரொம்ப வருஷம் பண்றேன், இல்லாட்டா ஒரு 2-3 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன்றவங்களுக்கு மௌனம் பழக ஆரம்பிச்சிட்டாக்க, நீங்க மௌனம் இருக்க இருக்க பாத்தீங்கன்னா தியானத்துக்கு தானா போயிடும். தானாவே நீங்க தியான நிலையிலேயே தான் இருப்பீங்க. ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லை. நிறைய வருஷம் நான் தியானம் பண்ணியிருக்கேன், இப்போ மௌனம் நான் ஸ்டார்ட் பண்றேன்னா ஒரு 2-3 நாள் கண்டினியூஸா நீங்க இருந்தீங்கனாலே உங்களுக்கு தியான நிலைக்கு அப்படியே போயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும், நிறைய இதுக்கு ஆன்சர்ஸ் வரும். உங்களுடைய பிரச்சனைக்கே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும், இது இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் புதிய புதிய மெத்தடெல்லாம் வரும், அதாவது சமையல் பண்றது, புதிய யுக்திகள். மௌனம் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய திறனெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு கர்ம வினைகள் கரைய கரைய வந்து பாஸ்ட் லைஃப் உடைய வாசனை எல்லாம் வெளியில வரும். பாஸ்ட் லைஃப் உடைய வாசனைனா அந்த ஜென்மத்துல நீங்க வந்து ஒரு கிட்டார் நிறைய வாசிச்சிருக்கீங்க, ரொம்ப பெரிய திறன் இருந்திருக்கு அதுலன்னா, ஆட்டோமேட்டிக்கா திடீர்னு உங்களுக்கு கிட்டார் வாங்கணும் போல இருக்கும், கிட்டார் கிளாஸ் போகணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை, முன் ஜென்ம வாசனை அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துடும். அவங்க போவாங்க, 10 வயசுக்குள்ளேயே நல்ல திறமைசாலியா அந்த கிட்டார்ல அவங்க வந்து ஷைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து 15-20 வயசுலயே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அவ்வளவு தூரம். இப்ப எங்க பையன் பாத்தீங்கன்னா, சின்ன பையன், அவன் வந்து கார் ஓட்ட யாருமே கத்து கொடுக்கல, ஒருத்தருமே கத்து கொடுக்கல. அவங்க அப்பா சூப்பரா ஓட்டுவாரு, அவரோட இவன் சூப்பரா ஓட்டுறான். எப்படின்னே எங்களுக்கே தெரியல. ரிவர்ஸ் எடுக்கிறதெல்லாம் இன்னோவா காரெல்லாம் அப்படி ரிவர்ஸ் எடுக்கிறான்.
அப்போ முன் ஜென்மத்துல அவன் ஏதோ ரேஸ் ஓட்டிருக்கானோ என்னமோ அதோ தெரியல. ஆனா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அதெல்லாம். ஆனா பெரிய பையன் அவன் வந்து கத்துண்டு தான் கார் ஓட்டினான். இவன் வந்து ரெண்டாவது பையன் டூ வீலரும் கத்துக்கல, கார் ஓட்டுறதும் கத்துக்கல. அதனால அப்ப இதெல்லாம் வந்து அவன் முன்ஜென்ம வாசனை. அது மாதிரி உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து ஈஸியா உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைச்சிரும். அந்த கனெக்டிவிட்டி கிடைச்சு அது வந்து நீங்க அதுல நல்ல வல்லமை பெற்றுவீங்க. அதே மாதிரி இப்போ சைலன்ட் சிட்டிங் அப்படின்றது இன்னொரு 5 மினிட்ஸ் பேசலாமா? இல்ல டைம் ஆச்சா சார்? பேசுங்கம்மா. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஸோ இப்போ வந்து சைலன்ட் செட்டிங் இப்போ வந்து மேடம் என்னாலாம் 2 மணி நேரம்லாம் சான்ஸே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட 2 மணி நேரம்லாம் மௌனமாக இருக்க சான்ஸே இல்லை மேடம் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கவலைப்படாதீங்க, நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் ரூமில் போய் யாரும் இல்லாத நேரம், உங்கள் வீட்டில் எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க, இல்லை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு நேரம் கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸாவது உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிக்கோங்க. அப்போ அந்த நேரத்தில் தூங்குற டைம் தவிர, ஏன்னா தூக்கம் வந்துடும். இப்போ இந்த சைலன்ட் சிட்டிங் அப்படின்றது தான் பேசிக் கான்செப்ட். அதை வந்து ஒரு சேர்லேயோ ஒரு சோஃபாலேயோ ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே அமைதியாக உட்கார்றது. இதில் என்ன விஷயம்னா நீங்கள் ஸ்டாச்சு மாதிரி உட்காரணும். ஒரு செட் பண்ணிக்கணும், ஏதோ ஒரு போஸ்டர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அசைவில்லாமல் உட்காரணும். அசையக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். மனம் அசைந்தால் உடல் அசையும். அதனால் உடல் அசையாமல் நீங்கள் உட்காரத்துக்கு பழகணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன். ஒரு குழந்தை வந்து எப்படி ஸ்கூலில் பேபி கிளாஸ் போகிறது, அது மாதிரி தான் இதை 10 நிமிஷம் செய்யுங்க தினம். அது ஒரே டைமாக இருந்தால் நல்லது. 10 நிமிஷம் உட்காருங்க, அதுக்கப்புறம் அது 15 நிமிஷமாக மாற்றுங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் சும்மா உட்கார்ற நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், பேச மாட்டோம் இல்லையா? ஸோ 10 நிமிஷம் நீங்கள் அமைதியாயிட்டீங்க, 15 நிமிஷம். ஸோ இந்த 10 நிமிஷன்றது 1/2 hour மாற்றுங்க. சும்மா உட்காருங்க, சிந்தனை வரட்டும் போட்டோம், அது பரவாயில்ல. 10 நிமிஷம் உட்காருங்க, 15 நிமிஷம் உட்காருங்க, அரை மணி நேரம் உட்காருங்க, அதுக்கப்புறம் 1 மணி நேரம். தானாகவே உங்களுக்கு நீங்களே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த உட்கார்றது. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அந்த மாதிரி உட்காந்தா போகிறோம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா, பெண்களோ ஆண்களோ ரொம்ப படப்படன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க, உட்காரவே மாட்டாங்க. உட்காந்து சாப்பிட்றது கூட நின்றுட்டு சாப்பிடுவாங்க, வேக வேகமாக செய்வாங்க எல்லா வேலையும். ஆனால் அவங்களது ஒரு திருப்தியே இருக்காது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிருப்தியாக இருக்கும். அவங்க முழுமையே அடைய மாட்டாங்க, எதுலேயுமே முழுமையாக இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே வேகம், எல்லாத்துலேயுமே ஒரு அவசரம். அப்போ பார்த்தீங்கன்னா குழப்பம் அதிகமாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். சிந்திச்சு செயல்படக்கூடிய அந்த இது இருக்காது. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அதிருப்தியாகி அவங்க வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளும் தோல்வியும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த சைலன்ட் சிட்டிங் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை, பெண்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் பெற்றோர்கள் நீங்கள் சின்ன வயசுலேயே 3 வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கலாம். 2 விஷயம் கற்றுக் கொடுக்கணும். ஒன்று, 3 வயசு குழந்தை 3 நிமிஷம் உட்காந்தா போகிறோம், வச்சுன்னு உட்கார சொல்லுங்க. அங்கே போய் 3 நிமிஷம் உட்காரு. ஃபாரின்லாம் அப்படிதான். நீங்கள் ஏதாவது குழந்தைங்க தவறு செஞ்சதுன்னா ரூமில் போய் உட்காந்துக்கணும் அமைதியாக. அப்புறம் நீ என்ன பண்ண யோசிப்போ, நீ என்ன பண்ணிடுச்சு இத்தனை நேரம், என்ன பண்ண, அம்மா வெளில போயிட்டு வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த, தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருந்த நீ, போய் சிந்தி, நான் சொல்கிற வரைக்கும் எழுந்து வரக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா அங்கே பனிஷ்மெண்ட்டு அடிக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது. அவங்களே அவங்க உணரணும். அந்த மாதிரி தான் அங்கெல்லாம். அது ரொம்ப பெஸ்ட் மெத்தட். அவங்க வந்து அது திருந்ததுக்கு டைம். சில குழந்தைங்க அடமெண்ட்டாக நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அடமெண்ட்டாக அந்த ஈகோயிஸ்டிக்காக இருக்கும். எந்த இடத்துல தட்டி கொடுக்கணுமோ தட்டி கொடுக்கணும். அது தாய்மார்களுக்கு அவங்கவுங்க குழந்தைய எப்படி கொண்டு வரணும் தெரியும். ஆனால் அது பண்ணுறதுக்கு அவங்க என்ன பயந்துக்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்களுடைய
எல்லா திறன்களையும் இவங்களே ஸ்பூன் ஃபீட் பண்ணிடுறாங்க. நிறைய ஸ்பூன் ஃபீட். ஆனால் கிளாஸஸ் எல்லாம் நிறைய போய் திறமை இருக்கும், ஆனால் லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லித்தரது இல்லை. அங்கதான் விஷயம் இருக்கு. இந்த ஒரு விஷயம் நீங்கள் குழந்தைங்க சொல்லி கொடுங்களேன். சின்ன வயசுலேருந்து பிரச்சனை வந்தால் அடுத்த நிமிஷம் நீ அந்த பக்கம் போயிடு. 2 பேர் சண்டை வந்தால் நீ விலகி போய் உக்காந்து சிந்தி உடனே அதை பற்றி பேசாத. 3 மணி நேரம் இல்லை 3 நாள் கழித்து பேசிக்கலாம் சொல்லிட்டு வா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 100% இதை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை முதியோர்களாக இருந்தாலும் சரி, ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப், அதான் அந்த ஃபார்முலா. சுவிட்சு வந்து ஃபேனோ லைட்டோ எரியணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கம்தான் அமுத்த முடியும், மேலேயோ கீழேயோ. ரெண்டும் சேர்த்து அம்மினா என்ன ஆகும்? ஓடவே ஓடாது. அது மாதிரி தான். அதனால இன்னைக்கு ஹஸ்பண்ட் கோபமாக இருந்தாருன்னா ஒய்ஃப் ஆஃப் ஆகிடணும். சரி, இன்னைக்கு அவர் சூடாயிட்டாரு, ஏதோ ஆஃபீஸில் பிரச்சனை போல் இருக்குன்னு நம்ம ஆஃப் ஆகிடணும். இல்லை நமக்கு இங்கே வந்து ஏதோ பிரச்சனை, மாமியாரோ இல்லை ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ பிரச்சனை, இல்லை நமக்கே உடம்பு சரியில்லை கோவத்தில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, அவர் ஆஃப் ஆகிடணும். இன்னைக்கு ஆஃப் டைம், எனக்கு இன்னைக்கு ஆன். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் தான் லைஃப் ஓடும். 2 பேரும் ஆன் ஆகிட்டான்னா அவ்வளோதான், வீடு பற்றி எரியும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆன புதுசுலேயே இதை சொல்லிவிடுங்க. இல்லை இன்றைக்கே இந்த அக்ரிமெண்ட்டை போட்டுருங்க. கணவன் மனைவி 2 பேரும் பார்க்குறதா இருந்தால் சந்தோஷம். அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது அந்த சைலண்ட் சிட்டிங் வந்து குழந்தைங்கள் சொல்லி தரும்போது அதான் சொன்னேன், 2 பேரும் ஒருத்தர் விலகிடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, சண்டை வருது அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷம் இல்லைங்க, இப்போ அதை பற்றி பேச வேணாம், நாளைக்கு பேசுவோம், கருத்து வேறுபாடு இருக்குது, நம்ம இன்னைக்கு பேச வேண்டாம், டைம் இருக்குது. டைம் இருந்ததுன்னா 3 மணி நேரம் தள்ளி போடுங்க, காலையில் பேசிக்கலாம்னு சொல்லுங்கள். இல்லையா 3 நாள் டைம் இருக்குன்னா 3 நாள் தள்ளி போடுங்க. கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதோட பெரிய ரிசல்ட் அன்றைக்கி கிடைக்கும். நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது இதுதான். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 3 நாளைக்கு மேலே நான் பேசாமல் இருந்ததில்லை. எந்த சண்டையாக இருந்தாலும் சரி 3 நாள் கழிச்சு போய் பேசிடுவேன். இல்லை 3 மணி நேரம்தான். அது என்னுடைய இயல்பு. அது நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஆனால் அதுக்கப்புறமும் நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை செட்டப் பண்ணிட்டேன். 3 நாள். சில பேர் வருஷக்கணக்காக நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இது சைலன்ஸ் சொல்லணும். சில பேர் பேசாமையே இந்த குடும்பத்தையே கொன்னுடுவாங்க. வீட்டில் இருக்காங்கன்னு தான் பேர், ஆனால் அவங்க வாழ வைக்க மாட்டாங்க, கொன்னுடுவாங்க எல்லாரையும். பேசாமல் இருந்து கொல்லுறதுன்றது அதுதான். பேசி கொள்றதோட பேசாமல் கொள்வது. அப்பா பொண்ணு, அம்மா பையன், ஏதோ என்ன ரிலேஷனாக இருந்தாலும் சரி. இதெல்லாம் என்ன தெரியுமா அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த கேன்சர், இந்த பெரிய பெரிய நோய்கள்லாம் ஏன் தெரியுமா வருது? 90% நீங்கள் உணவுனாலேயோ இல்லை மற்ற பிரச்சனைகளாலேயோ இல்லை, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங். நம்ம பொறாமை, கோபம், பழிவாங்கும் எண்ணம், கோபமே சொல்கிறாங்க. சும்மா அந்த கோபத்தை ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. இல்லைன்னா அந்த கோபம் போய் எந்த ஆர்கன் வீக்காக இருக்கோ அந்த ஆர்கனில் போய் அந்த கோபம் தங்கி அந்த செல்ஸ் எல்லாம் டீஜெனரேட் பண்ணிட்டு தான். இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோபமும் மெயினாக கோபம். அப்போ எப்படி இந்த கோபத்தை சரி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வந்து மன்னிப்பு ப்ரேயர். அவங்கள மன்னிக்கணும். உடனே எல்லாம் முடியாது. இப்போ நினச்சோன்னே இன்னைக்கு ஆஹா அவர் ரொம்ப நல்லவர், நான் மன்னிச்சிடுறேன், நான் கேட்டவோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. படிப்படியாக தான் எதுவும் பண்ண முடியும். நானும் மனுஷி தான், நீங்களும் மனுஷன்தான், தப்பும் பண்ணுவோம், மன்னிக்கவும் செய்யணும், மறக்கவும் செய்யணும், அவங்களும் நம்மளை மன்னிக்கணும். அதனால் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். இந்த மௌனத்தில் தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிது. நான் வந்து உண்மையை சொல்ல போனால் தியானம் வந்து 25 வருஷம் ஆச்சு. 24 வருஷம் ஆச்சு. 2001 நான் ரேக்கி தியானம்லாம் கற்றுண்டேன். 24 வருஷமாக தியானம் பண்ணுறேன். கண்டினியூஸாக வந்து 3 மணி நேரம் தியானம் பண்ண, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கேன். விட்டு கண்டினியூஸாக 10 மணி நேரம் பண்ணதில்லை. 3 மணி நேரம், 2 மணி நேரம், 2 மணி நேரம், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம்.
அப்புறம் தியானமும் மௌனமும் சேர்ந்து அந்த மாதிரி 9 நாள் 10 நாள் நாங்கள் வேற ஒரு ஆசிரமில் போய் இருந்து நான் தியானம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய லைஃப்பில் நான் என்ன எனக்கு கற்றுண்டதுன்னா, இந்த தியானத்தின் மூலியமா எனக்கு கிடைச்ச லாபத்தோட மௌனத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சிது. ஏன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் தியானத்தோட மௌனம் தான் எனக்கு வந்து உணர்த்திட்டு நிறைய விஷயங்கள் என்னை வந்து செதுக்கிட்டு. மௌனம் தான் என்னை செதுக்கிட்டு, தியானம் செதுக்கல. தியானம் அப்பப்போ தியானம் பண்ணா நமக்கு இது எது இது இப்படி பண்ணும் சொல்லும், அவ்வளவுதான். ஆனா நம்ம குறைகளை நம் குறைகளை நாம் சரி செய்யணும்னா யாரும் சொல்லாம நம்மளே நம்ம செதுக்கிக்கணும்னா மௌனம் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சத்யா நீ இது பண்ணிட்ட, அவ தெரியல, அவளுக்கு தெரியாது, ஆனாலும் நீ பண்ணது தப்பு தான், நீ இதை சரி பண்ணிக்கோ. வாழ்க்கையில சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல டெய்லி அதே சம்பவம் நடக்கும். இதெல்லாம் நான் சிந்திச்சு நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்ற விஷயம், எந்த புஸ்தகமும் கிடையாது. அதே நேரத்துல அந்த சண்டை வரும், தினம் வரும், தினம் அந்த சண்டை, இல்லை தினம் அந்த வாக்குவாதம். சில பேர் வீட்டில் அந்த அது ப்ராப்ளம் இருக்கு. ஏன்? அங்க ஏதோ ஒரு பாடம் கற்பிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அந்த இடத்துல. அந்த பாடத்தை நம்ம கத்துக்கல. அந்த பாடத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா அடுத்த நாள் அது சரியாயிடும். நம்ம அந்த பாடம் உணர்ந்துட்டோம்னா நம்ம அதை சரி பண்ணிடுவோம். அவனை குறை அவனை குறை சொல்லுவாங்க, அவன் இவனை குறை சொல்லுவாங்க. 2 பேரும் மாறமாட்டாங்க, 2 பேரும் டெய்லி சண்டை போடுவாங்க விட்டு கொடுக்காம. அப்ப அந்த விட்டு கொடுக்கறதுக்கு யாருன்றது தான் பிரச்சனை. எல்லாரும் யோசிச்சு இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீங்க யோசிங்க. எல்லாருடைய வாழ்க்கையில நாளைக்கு நிச்சயமா ஒரு மாற்றமாவது 100% இந்த மௌனம் பேசியதை கேட்ட அப்புறம் நிச்சயம் நடக்கும், நான் உறுதி சொல்றேன். நீங்க கார்த்திக் ஐயாவுக்கு சொன்னா கூட போறோம், இல்லாட்டா என் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னா அந்த மௌனத்தினாலதான். ஜெயிச்சிருக்கேன் வாழ்க்கையில வந்து எத்தனையோ கட்டத்துல பாஸ் ஆயிட்டேன். சந்தோஷமா இன்னைக்கு நான் மௌனம் பேசுறேன்னா ஜெயிச்சதுனால தான். வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன் 100%. அது மௌனம் மட்டும்தான் கொடுக்கும். எத்தனையோ மகான்கள்லாம் சொல்லலாம், எங்களுக்கு தெரியாது இல்லை, எல்லா புஸ்தகத்துலேயும் எத்தனையோ பேரை பற்றி போட்டிருக்கு. நான் வந்து முதல்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த கோட் எடுத்து இதில் போடுறது, நெட்டில் போட்டதெல்லாம் எடுத்து இங்கிலீஷ்லேருந்து எடுத்து தமிழில் போடுறது, தமிழில் இருக்கு இங்கிலீஷில் போடுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் வேலைக்காகாது. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பேசணும். என் வாழ்க்கையில் நடந்தது அதுதான் உண்மையா உங்களை கொண்டு போய் உணர்த்தும். என் வைப்ரேஷன் தான் உங்களுக்கு இப்போ பாஸ் ஆகிட்டு இருக்கு. என் வார்த்தைகள் மூலியமா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இப்போ பேசுறேன்னா அப்பதான் அது வேலை செய்யும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா வர வைப்ரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு பாஸ் ஆகும். சும்மா நான் படிச்சுட்டு மௌனம் பற்றி ஃபுல்லாக கட்டுரை படிச்சுட்டு ஒப்பிச்சாக்க உங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்காது. நாளைக்கு நிச்சயமாக உங்களோட ஒத்தொத்தர் வீட்லேயும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு விஷயத்திலாவது நடக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்காவது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நாளாவது மௌனம் நிச்சயமாக எல்லாருமே இருக்க போகிறீங்க. ஏன்னா அது கடவுளுடைய மொழி, நமக்கு அது தேவை. இது யாருக்கும் எத்தனை காசும் செலவழிக்க வேண்டாம். முதல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இந்த மௌனம் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு டே நான் மௌனம் இருந்தது எவ்வளோ மணி நேரம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் இன்னைக்கு மௌனம் இருக்க போகிறேன். என் பசங்கள்லாம் அம்மா ஜாலி, செம ஜாலி, அம்மாலாம் இன்னைக்கு மௌனமாப்பா அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரர் ஆஹா தயவு செஞ்சு மௌனத்துக்கு போயிடு அப்படின்ட்டாரு. எனக்கு எவ்வளோ வருத்தம் மனசில், நம்ம என்னமோ வருத்தப்பட போகிறாங்க நம்ம பேசலைன்னு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படிதான் இருந்தது எனக்கு. நான் சொன்னேன் இன்னைக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா சாயந்தரம் 5 மணிக்கு நான் பேச மாட்டேன். 9 hours. எனக்கே தெரியல, ஐயோ சொல்லிட்டோமே வீராப்பா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அவ்வளோதான், போய் உள்ளே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் கால் வந்துட்டு, நான் திடீர்னு டிசைட் பண்ணது தான். எனக்கு எப்பவுமே திடீர்னு ஏதாவது டெசிஷன் எடுத்தால் டக்குன்னு பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி பண்ணது தான். பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் வந்துட்டே இருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்க மௌனத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் அவருக்கு தயக்கம். என்னங்க என்னங்க அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு.
2 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. ஏன்னா நிறைய நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதனால அவரால் சமாளிக்கவே முடியல. 2 மணி கேட்குறாரு. போரும் இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ, பேச வேண்டிய நேரத்தில் எதுக்கு போய் எப்போ மௌனம் உட்காந்துருக்க அப்படின்னு. நான் பேசவே இல்லை, அமைதியா இருந்தேன். 3 மணி ஆச்சு, அவரால் தாங்க முடியல. சத்யா ப்ளீஸ் பேசுறியா பேசுறியா பேசுறியான்னு கேட்குறாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே மௌனத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கா அப்படின்ட்டு. 4 மணிக்கெல்லாம் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. பசங்களும் அம்மா எப்பம்மா பேசுவ, போர் அடிக்கிறதுமா அப்படின்றாங்க. அப்பதான் அந்த இறைவனுடைய மொழி பத்தின மகத்துவம் எனக்கு புரிஞ்சுது. இறைவா உனக்கு நன்றி, உன் மொழியை நான் பிடிச்சின்றதுக்கு நன்றி, எனக்கு கொடுத்துருக்க நீ இன்னைக்கு. ஏதேதோ மொழியெல்லாம் கத்துண்டோம், என்னென்னத்தையோ பேசுறோம், என்னென்னத்தையோ படிக்கிறோம். கடைசியில இந்த மௌனம் கொடுக்குற அந்த மரியாதை எதுக்குமே கிடையாது. நான் எழுதி தரேன், எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்காது அந்த மௌனம் கொடுக்குற அந்த மரியாதை. ஏன்னா நம்ம அந்த கடவுளுடைய மொழியில போய் உட்காரும் போது கடவுள் நமக்குள்ள வந்துருவாரு. உண்மையா சொல்றேன், இது ஒன்றும் நம்ம ஜோக்கு கிடையாது. பொய் சொன்னா கண்டுபிடிச்சிடலாம், என்ன நடக்க போறதுன்னு நம்மளால உணர முடியும், நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு தெரியும். இதெல்லாம் இது என்ன, கம்ப்யூட்டர்ல போய் தட்டினா நமக்கு என்னென்ன ஏஐ சொல்றதோ எல்லாம் உள்ள இருந்து சொல்லும். அதுதான் நமக்குள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ் தான் வெளியில இருக்கிற ஏஐ, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தானே கண்டுபிடிச்சோம், ஏஐ யார் கண்டுபிடிச்சாங்க? இது இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் சொல்ற விஷயத்த? சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? ஆனா அது இருந்தாதான் தெரியும். இப்ப நான் சொல்லும் போது எல்லாம் என்னமோ நம்ம ஜாலக் பண்ணி இந்த அம்மா ஏதோ சொல்லுது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட நீங்க தோணும். நடந்ததுனாலதான் நான் சொல்றேன். எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் வெளியில நான் பார்க்கும்போது அப்படி இருக்கு அவங்க சொல்றதெல்லாம். கடைசியில பார்த்தா அது உண்மையே கிடையாது. அப்படி புலப்படுத்திடும் நமக்கு விஷயத்த. இவ்வளவுதான், இது சும்மா இவங்க சொல்றாங்க. பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் நமக்கு புலப்படுத்தும். பிஸ்னஸ் பண்றோம்னால நிறைய 500 ப்ராடக்ட்ஸ் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நெட்லேருந்து போய் எடுக்கிறதுக்கு சொல்லும், இந்த ப்ராடக்ட் இந்த இடத்துல தான் நீ இது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லும். கரெக்டாக அந்த ஃபோன் பண்ணால் கரெக்டான ஆளாக இருப்பான், கரெக்டாக நமக்கு அது தோதாக நடக்கும், பாசிட்டிவாக இருக்கும் ஃப்ளோ. எத்தனையோ அந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்திருக்கு. நமக்கு இன்ட்யூஷன்றது தானாகவே அந்த தேர்ட் ஐ வந்து ஆக்டிவேட் ஆகி நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு மேஜிக் மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அது நடக்குது. நீங்களும் அதை அனுபவிக்க வேண்டும்னால தான் நான் இன்னைக்கு வந்து கார்த்திக் சாரும் கேட்டாரு, எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸ். எதுவும் நமக்கு துணை இருக்காது. நீங்க ஏதோ ஒரு இக்கட்டான சூழல் உங்க வீட்டில், அப்போ நீங்க இந்த மௌனம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ஜெயிச்சிருவீங்க. பேசவே பேசாதீங்க, ஜெயிச்சிடலாம். உங்ககிட்ட நியாயம் இருக்கு, உங்ககிட்ட தர்மம் இருக்கு, நீதி இருக்குன்னா மௌனம் சாதிச்சு நீங்க வெல்ல முடியும், நான் கேரண்டி. அதனால 10 நிமிஷம் சைலன்ஸ் இருங்க. ஏற்கனவே இருந்திருக்கீங்கன்னா 2 மணி நேரம் இருக்கலாம். எழுதி பேனாவும் பேப்பரும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதில் எழுதி காமிக்கலாம். அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் அரை நாள், 8 மணி நேரம், 8 நாள். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 10 நாள் இருக்கலான்ற போது 10 நாள் இருந்தேன். அதில் 8 நாள் கழிச்சு, அதாவது வேலையெல்லாம் செஞ்சுட்டு சொன்னேன் இல்லையா, எல்லா வேலையும் செய்வேன் ஆனால் பேச மாட்டேன். கொஞ்ச நேரம் போய் மௌனம் தியானம் இருப்பேன். இந்த மாதிரி இருக்கும் பொழுது 8வது நாள் கழிச்சு தான் எனக்கு மாற்றம் தெரிஞ்சுது. அவ்வளோ குப்பை இருந்திருக்கு மண்டையில. அந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணோம். நம்ம வீடை எப்படி சுத்தம் பண்றோமோ பிரெயினை கிளென்ஸ் பண்ணோம். பிரெயின்ல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில வரும். சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவ சமாதிக்கெல்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலம் வரும்போது நிறைய கெட்ட எண்ணங்கள்லாம் வரும். நம்ம எதெல்லாம் நினைக்க கூடாதோ, எனக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. அதனால உங்ககிட்ட சொல்றேன், ஷேர் பண்றேன். அப்போ அந்த எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம், என்னடா அது இங்கே வந்து இதெல்லாம் வருது, ஐயோ இதெல்லாம் வரக்கூடாது, இறைவா அந்த சித்தரை நினைச்சு, என்ன சித்தரே இதெல்லாம் எனக்கு வருது அப்படின்னு.
அப்புறம்தான் புரிஞ்சுது. அப்ப நமக்கு தெரியாது என்னன்னு. வெளியில வந்த அப்புறம் அந்த குப்பை அதெல்லாம் வெளியில கொண்டு வராரு. அந்த எண்ணங்கள்லாம் வெளியில கொட்டுறாரு. இதெல்லாம் தேவையில்லை, இந்த குப்பையெல்லாம் வெளில தள்ளுன்னு. அந்த வெளில தள்ளும் போதுதான் அந்த நினைவுகள் நமக்கு வருது. அந்த குப்பையெல்லாம் வெளியில வரும்போது நமக்கு தெரியும் இந்த எண்ணம் இந்த எண்ணம்னு. அது குப்பையை தான் வெளில தள்ளுறாரு அந்த ஜீவசமாதியில. அதே மாதிரி இதுலயும் குப்பை வரும். தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வெளியில போகும்போது நமக்கு அது ஞாபகம் வரும். அதெல்லாம் நமக்கு போறதுன்னு அர்த்தம், போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் என்னுடைய அனுபவங்கள். அதனால அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப நல்லது இந்த மௌனம், ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கிருத்திகை, நீங்க ஏதாவது இப்போ எல்லாருமே கார்த்திகை விரதம் இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஷ்டி, இந்த மாதிரி இருக்கிற டயத்துலையும் நீங்க வந்து மௌனம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன், யாரும் மௌனம் இருந்து யாரையும் கொன்னுடாதீங்க. அது ரொம்ப கெடுதல். கத்தியால கூட கொன்னுடலாம், மௌனத்தால கொன்னா அடுத்த ஜென்மம் வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அது சொல்லிடணும். உங்களுக்கு தான் கெடுதல் அது. இப்போ சொன்னேன் இல்லையா, நிறையா டிசீஸஸ். இப்போ நான் அது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏஜ் நிறையா ஆகுது. அதனால நான் வந்து அந்த ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிப்பு ப்ரேயர் பண்ணும் பொழுது நல்ல வித்தியாசம் தெரியுது. உடம்பு ஃப்ரீ ஆகுது. அந்த கோவம், எனக்கு சின்ன வயசுல நிறைய கோவம் வரும். இந்த நல்லதுக்கு தான் கோவம் வரும். ஏதாவது தவறு செஞ்சுட்டு பொய் சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் வரும். எனக்கு அது தாங்க முடியாது. நமக்கு தெரியுது, அவங்க பார்த்துருப்போம் அவங்க தப்பு செய்யறது, ஆனா ஒத்துக்க மாட்டாங்க, இல்லவே இல்லை அப்படின்னு. அது என் பேர் அந்த மாதிரி இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, எனக்கு பொய் சொன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். அப்போ நான் வந்து அந்த கோவத்தை சில டைம் காட்ட முடியும், சில டைம் நம்ம புதுசா இருக்கிறவங்க காட்ட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை உள்ளே தக்க வச்சுன்றோம். என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் உள்ள போய் அது என்னவாகணும், நம்ம ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்றது. அப்போ அந்த புரிதல், நம்ம கோவப்படுறது தப்பு, கோவப்படாம சரி அந்த பர்சனை நீ அவாய்ட் பண்ணிடு இனிமே, சரி புரிஞ்சுட்டல்ல விட்டுடு, அவர் அப்படிதான், இனிமே அதை கண்டுக்காத, அவங்களோட நம்ம பழகிறதையும் அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை நம்ம ஏற்படுத்தி முன்னாடியே பக்குவத்தை கொண்டு வந்தாதான் இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி, அவளுக்கு 2 ரெட்டை குழந்தை, அவளுக்கு அந்த பொன் குழந்தை. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நான் அவங்க வீட்டில் 2 நாள் தங்கியிருந்தேன், அப்போ பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமா அந்த ஒரு பொன் குழந்தை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஒரே வயத்துல ஒரே நேரத்துல ரெண்டும் வாழ்ந்திருக்கு அந்த வயத்துக்குள்ள. ஆனா ஒண்ணு வந்து பயங்கரமா நாட்டியா இருக்கு. இன்னொரு குழந்தை எது வச்சிருந்தாலும், பொம்மை வச்சிருந்தாலும் அதை பிடிச்சி இழுக்கிறது, அவ அம்மா மடியில உட்கார விடுறது இல்லை. இந்த மாதிரி அதை டிஸ்டர்ப் பண்றதே ஒரு குழந்தையோட வேலையாவே இருக்கு. வேற எந்த வேலையும் இல்லை. அவ என்னென்ன பண்றாளோ அவளை டிஸ்டர்ப் பண்ணும். அம்மா மடியில போய் உட்காந்தா இழுத்து கீழே தள்ளிடும், அவ ஏதாவது பொம்மையை வச்சு விளையாடினா இழுத்துடும். இதே தான் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நான் நினைச்சேன், இந்த பர்பஸ், சோலோட பர்பஸே இதுதான் போல இருக்கு அப்படின்ட்டு. இந்த 2 குழந்தையும் அப்படி இருக்கு. அப்போ நான் அவளை கேட்டேன், இது எப்படி நீ சமாளிக்கிற? எனக்கே பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை, அவள் குழந்தைங்களுக்கு 1 வயசு மேலே ஆயிடுச்சு. அப்போ ஒரே வார்த்தை சொன்னான், எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது. அம்மா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க 3ஆம் மாதமே எனக்கு ட்வின்ஸு தான் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து என்னை தயார் பண்ணிட்டேன், என் மனசை தயார் பண்ணிட்டேன். 2ம் பொன் குழந்தையான்னு தெரியாது, ஆனால் 2 குழந்தையும் நான் வந்து அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, ரொம்ப பொறுமையாக அந்த தாய்மை உணர்வோடு நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த 9 மாதம் நான் தயார் பண்ணினால தான் இன்னைக்கு நான் இப்படி என்னால் பார்த்துக்க முடியுது அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்படியே மெய் சிலிர்ப்பாயிடுது. அந்த பிளானிங் பார்த்தீங்களா, அந்த பிளானிங் பண்ணதுனால தான் அவளால் அப்படி பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம். அந்த 2 குழந்தைங்களும் அட் அ டைம் பார்த்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதே இன்னைக்கு நம்ம விளையாடுறோம். 1 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும், அந்த மெச்சூரிட்டி வர வரைக்கும் அந்த 3 வருஷம்லாம் ரொம்ப சிரமம். ரொம்ப பொறுமை வேணும். அடிச்சு உதச்சி பார்த்துக்கிறது வேற, ஆனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது, இல்லைம்மா இங்கே வரேன் இரு அப்படி சொல்லுவா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால்
நமக்கும் நிறைய ஹேர்டில்ஸ் வரும். எனக்கெல்லாம் ஆரம்ப காலத்துல நான் தியானம் மௌனம் இருக்கும்போது ரொம்ப நிறைய சோதனைகள் வரும். அப்ப நான் முன்னாடியே நான் யோசிச்சு வைப்பேன், ஏதாவது தடங்கள் வந்தா நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு. அப்போ சில டைம் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷன் வந்ததுன்னா நான் சரின்னு முறிச்சிடுவேன். வேற வழியே இல்லை, இதுதான் லாஸ்ட் அப்படின்னா முறிச்சிட்டு திருப்பியும் வந்து 1 or 2 days கழிச்சு நான் முழுமையா அந்த 3 நாள் இருப்பேன். இப்போ 3 நாள் இருக்க வேண்டிய இடத்துல நான் ஒரு 1.5 நாள் தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1.5 நாள்ல கேன்சல் பண்ணிடுவேன். ஒரு வாட்டி தான் இது வரைக்கும் நடந்திருக்கானா. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா திருப்பி சூழல் உருவாகட்டும் ப்ரே பண்ணுவேன். பிளான் பண்ணி திருப்பியும் 3 days இருந்துருவேன், விடமாட்டேன். இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களுக்கும் அந்த மாதிரி வரலாம், சான்சஸ் இருக்கு. அப்படி இருந்தால் நீங்கள் துவண்டு போயிடாதீங்க. அந்த நாளை முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அந்த ஆன்மாக்கு உண்டான பரீட்சை இதெல்லாம். சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தை, நீ நல்லது செய்கிறாய் என்பது எப்போது உணரப்படும் என்றால் உனக்கு பெரிய ஒரு தடங்கள் வரும். ஏன் பண்ற, எதுக்கு பண்ற அப்படின்னு கேள்விகள் வந்தா நீ நல்ல பாதையில போறேன்னு அர்த்தம். நீ கெட்ட பாதையில போகும்போது உனக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவா, தானாவே வந்து சப்போர்ட் பண்ணுவா. நான் பண்றேன் அப்படின்னு. என்னடா நம்ம கூட கடவுள் நமக்கு இதுக்கு ஆதரிக்கிறாரோ அப்படின்னு கூட நம்ம நினைச்சு பார்ப்போம். அப்படி கிடையாது. இது வந்து இயற்கையா. இப்ப ஒரு பெரிய ஒரு மகான் கிட்ட கேட்கும்போது இயற்கையாவே இது வந்து நடக்கும் அப்படின்றாரு. நீ நல்லது செய்யும் போது தான் உனக்கு நிறைய சோதனை வரும். நீ பண்ண முடியுமா, நீ ஜெயிப்பியா அப்படின்றதுக்கு நிறைய மாயை வந்து உருவாக்கி அனுப்புவாங்களாம். அதுக்கப்புறம் நீ கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வந்து அதை நீ கடந்துட்டீங்கன்னா எதுவுமே வராது. ஏன்னா நீ இவளை ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால ஆரம்ப கட்டத்தில் தான் இதெல்லாம் நடக்கும். அதனால அவசியம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணும்னா அன்னைக்கு மட்டும் முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது, இது லாஸ்ட்டாக இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம இது நிறைவு பண்ணிக்கலாம். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னா, நம்ம செய்யறத வந்து கூர்மையான கவனத்தோடு செய்யறது ஒரு விஷயத்த. இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேச்சு மட்டும்தான், இங்கே அங்கே அப்படி கவனம் இல்லாமல் முழுமையாக இன்வால்மெண்ட்டாக பேசுறது. அதே மாதிரி கேட்கறது, முழுமையாக கேட்கணும். இப்போ காய்கறி நறுக்கும் போது சொல்கிறாங்க, காய்கறியை மட்டும் நறுக்கு. அந்த ஒன்று பீன்ஸ் நறுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4 5 6 வாட்டி கட் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியணும். காய்கறி கட் பண்ணிகிட்டே பேசுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது என்ன எதுக்காகனா, இது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ வாக்கிங் போகிறவங்களுக்கும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, வாக்கிங் மட்டும் போங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நடந்து பேசிட்டு அவங்க வீட்டில் நடந்தது இல்லாட்டா கிரிக்கெட் மேட்ச் பற்றி பேசுறது, இதெல்லாம் பண்ணால் உங்களுடைய வாக்கிங் எஃபெக்ட் இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. எந்த ஒரு விஷயமுமே அது கரெக்டு தான். இந்த வாக்கிங்க்கு முக்கியமாக இப்போ வந்து சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச்சில், நீங்கள் நடந்து போகும்போது அதே மாதிரி காதில் அந்த இது கேட்டுகிட்டே போகிறது, பாட்டு இல்லாட்டா ஸ்பீச் எதாவது கேட்டுகிட்டே போகிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. வாக்கிங் 4-5 பேராக போனாலும் நீங்கள் வாக்கிங்கில் வந்து நீங்கள் உங்கள் உடம்பு எப்படி அசையிறது, நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, அதில் கவனம் செலுத்தி ஹெல்த் கான்ஷியஸாக என் உடம்பு மாறணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் உடம்பை கவனித்து நடங்க. ரோடு மேலேயும் கவனம் இருக்கணும், உடம்பு மேலேயும் கவனம் இருக்கணுமே தவிர நீங்கள் 4 பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்றாரு. உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப 10% 20% தான் இருக்குமா. அதே நீங்கள் வந்து ஃபுல் மைண்ட்ஃபுல்னஸ்க்கு நல்ல கவனத்திறனோட, முழு கவனத்திறனோட நீங்கள் வந்து அந்த வாக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள். இது நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் நான் வாக்கிங் பண்ணால் அதில் 1/2 மணி நேரம் பண்ணால் கூட போகும். நீங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைக்கு போயிட்டு வாக்கிங் தான். அதே மாதிரி காய்கறி நறுக்கும்போது காய்கறி, இது மாதிரி பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகும், நீங்கள் எப்பவுமே தியானத்தில் இருப்பீங்க. தியானம் தனியாகவே பண்ண வேணாம். சின்ன குழந்தைங்கள நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. 2 வயசு குழந்தை அது எதாவது ட்ராயிங் எதாவது பண்ணிட்டு இருக்கோம், அம்மா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, வரவே மாட்டாங்க. எஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, வரேன்னு சொல்ல மாட்டாங்க.
அவங்களுக்கு ரொம்ப டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, அவங்க காதுலயே விழுந்திருக்காது. நம்ம சொல்ல, என்னடி எத்தனை நாளைக்கு கூப்பிட்றேன் உனக்கு காதில் விழலையான்னா, அவங்க காதில் விழலைன்னு சொல்ல தெரியாது. அந்த குழந்தைங்கள சொல்கிறேன். 3 வயசு. ஆனால் 4 வயசுக்கு மேலே கொஞ்சம் டைவர்ஷன் வந்துடும். அந்த 1 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இருப்பாங்க. அதுலேயே தான் செதறலே இருக்காது. அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மௌனம் பேசியதே டாபிக் உடைய முக்கியமான அம்சங்கள். நான் வந்து ஒரு குரூப்பே வச்சுருக்கேன் மௌனத்துக்காக. வருஷா வருஷம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அதில் யாராவது ஜாயின் பண்ணணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்றவங்க, ஏன்னா நம்ம சொல்லுவோம் ஆனால் செய்ய மாட்டோம் எப்பவுமே. அதனால தான் அந்த குரூப் வச்சுருக்கேன். முன்னாடிலாம் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ சில காரணங்களால் இப்போ எடுக்க முடியல. ஆனால் இப்போ எடுக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். பௌர்ணமி அமாவாசையும் போது கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த குரூப்பில் இருந்து நான் வாட்ஸ்அப்லேயே போடுவேன் மெசேஜஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அப்டேட் இன்றைக்கி நான் இருக்க போகிறேன் மேடம் அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்களே வந்து உறுதிப்படுத்திக்கிற மாதிரி தான். என்கிட்ட நீங்கள் ஒன்றும் கொடுக்குற மாதிரி கமெண்ட் எல்லாம் கிடையாது. நீங்களே உங்கள் உறுதிமொழி கொடுத்துக்கிறீங்க, நான் இன்னைக்கு இருக்க போகிறேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நம்ம வந்து அது கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருந்துப்போம், டிசிப்ளின்டாக இருந்துப்போம், அவ்வளோதான். அதுக்காக அந்த குரூப்பு. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கணுன்னாலும் நீ இருந்துக்கலாம், என்கிட்ட சொல்லணும்னு இல்லை. ஒரு வழிகாட்டுதலோடு பண்ணும்போது நமக்கு கரெக்டாக செய்வோம். அதனால் அந்த குரூப் வச்சுருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா என்னுடைய நம்பர் ஐயா கொடுக்கலாமா ஐயா? கொடுங்கம்மா. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என் பேர் சத்யா, கோவையில் இருக்கேன். 9500 17 3849 9500173849. இது மட்டும் இல்லை, மற்ற நிறையா கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். கல்லுப்பு சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு, உப்பு முடிச்சு வைத்தியம், சுய சிகிச்சை. இது வந்து ஹீலர்ஸ், பியூட்டிஷியன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட் தெரபிஸ்ட்லாம் நம்மக்கிட்ட வந்து கற்றுண்டு இந்த நெகட்டிவிட்டிஸ், நம்ம மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது நோய் இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். தூக்கம் இல்லாததுக்கு, அதுக்கப்புறம் தலைவலி, இருமல், எல்லாத்துக்குமே இதில் தீர்வு இருக்குது. பொருளாதார முன்னேற்றத்துக்கும் தீர்வு இருக்குது. பெண்களுக்கெல்லாம் நிறைய விதமான விஷயங்களுக்கு, நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி திருஷ்டி சுற்றி போடணும், இந்த மாதிரி 25-30 கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ரேக்கி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பௌர்ணமிக்கெல்லாம் மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஒரு சில காரணங்கள், பையனுக்கு மேரேஜுக்கு பார்த்துட்ருக்கறதுனால கொஞ்சம் நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் மீண்டும் வந்து அடுத்த வருஷம் நான் ரிவைவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெண்களுக்கு வந்து கவுன்சிலிங், நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவி, அதுக்கெல்லாம் வந்து நான் நிறையா அந்த தீர்வு, என் கணவரும் அது மாதிரி தான், 2 பேருமே தீர்வு கொடுப்போம். அவசியமானவங்க அவசியம் கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் நல்ல பயணிட்டுருக்காங்க. அது மாதிரி பெண்ணாக பிறந்ததற்கு பெருமைப்படுங்க. ஆனால் பெருமைப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பேச்சை குறைச்சி ஆக்ஷன். லாஸ்ட்டாக ஒன்றே சொல்கிறேன், நம்ம மௌனம் இருக்க நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல வித்தியாசம் தெரியும். உங்களுடைய செயல்திறன் வந்து கூடும். அதுக்கப்புறம் வித்தியாசம் இருக்கும். உங்களுடைய ஆக்ஷன்ஸு, உங்களுடைய செயல்பாடில் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்காக இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்தில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போதைக்கு இவ்வளோ தான். ஏன்னா நிறைய சொன்னால் என்ன, இந்த மேடம் நிறைய என்னென்னவோ சொல்கிறாங்க, மௌனத்தில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட தோணும். யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து கைடன்ஸ் எங்கிட்ட பர்சனலாக கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சத்யாம்மா, ரொம்ப அருமையா இருக்குது. ஒவ்வொருத்தங்களா கருத்துக்கள் சொல்லுங்க, சந்தைங்களுக்கு சொல்லுங்க. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். நான் வந்து அனுபவப்பட்டவன். அதை வந்து எனக்கு என்னவெல்லாம் நிகழ்ந்ததோ அதை தான் நீங்கள் வகுப்பாக சொல்லியிருக்கீங்க. அந்த மௌனம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய சாதனை.
ஒரு பக்கம் சரிஞ்சா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, இன்னொரு பக்கம் சரிஞ்சா ஒரு பிடி சாம்பல். அவ்வளோ பிரச்சனையினுடைய உச்சம். அப்போ உங்க வந்து பேர் என்னங்கய்யா? எல்லாரும் சொன்ன என் பேர் ருத்ரமூர்த்தி. ருத்ரமூர்த்தி. ஓ, இப்ப நீங்க தியானியா? எனக்கு தெரியாதுங்க மேடம். அமைதியா இருந்தேன், அவ்வளோதான். என்னங்கய்யா? 2 வருஷம் அமைதியா கம்பெனிக்கு வேலைக்கு போவேன், வேலை செய்வேன். ஆ, அங்கேருந்து வந்துட்டு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அவ்வளோதான். பேசி பேசி பிரச்சனை தான் ஜாஸ்தியாச்சு. கரெக்ட். பேசுறப்பெல்லாம் இன்னொருத்தரை கை எந்த ஊருங்க காமிக்கிறது ஐயா நீங்க? அப்படிதான். எந்த ஊரு? இப்போ இப்போ இருக்கிறது ஓசூர். 20 வருஷம் பெங்களூரு, இப்போ இருக்கிறது ஓசூர். ஆஹா. கர்நாடகா பார்டர், தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். ஓ, சூப்பர். ஸோ அப்போதான் வந்து, ஆனால் உள்ளேருந்து ஒன்று சொல்லின்னு இருந்துச்சு, பேசாமல் போய் உக்காரு, பேசாமல் போய் உக்காரு, தனியாக போய் உக்காருன்னு உள்ளேருந்து சொல்லின்னு இருந்துச்சு. அதை மட்டும் கேட்கல, மீதி எல்லாத்தையும் செஞ்சுக்கின்னு இருந்தேன். பிரச்சனைக்கு சொல்லிச்சு நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் சொன்னது செஞ்சு பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆச்சு, கம்மியாகல. சரின்னு உச்சத்துக்கு இதுக்கு மேலே வேற எதுவும் வழி இல்லைன்ற பட்சத்தில் நான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சுடுகாடு இருந்துச்சு. வேற எங்கே போய் உக்காந்தாலும் ஜனங்க வராங்க, சுடுகாட்டில் மட்டும் ஜனம் வரல. பேசாமல் போய் சமாதி மேலே உக்காந்துட்டேன். கம்பெனிக்கு போவேன், வேலை ஓ, செய்வேன். ஆமாம், கம்பெனிக்கு போவேன், வேலை செய்வேன். கம்பெனி விட்டு வந்து நேராக போயிட்டு பகல் பொழுது ஃபுல்லாக அங்கே பேசாமல் உக்காந்துக்கிட்டு இருப்பேன். நைட் ஆச்சுன்னா வீட்டில் வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு திரும்ப மறுநாள் வேலைக்கு போவேன், திரும்ப வந்துடுவேன், எந்த ஷிஃப்ட் இருந்தாலும் அந்த மாதிரி. அப்போ தான் வந்து நான் தெளிவடைய ஆரம்பித்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, எனக்கு எந்த பிரச்சனைக்கும் 90% காரணம் நான் தானே ஒழிய வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தேங்க்யூ. புரிதல் கிடைச்சிது அந்த மௌனத்தில். அப்போ தான் செல்ஃப் ரியலைசேஷன் ஆச்சு. சூப்பர். அப்போ தான் வந்து இன்ட்யூஷன், உள்ளுணர்வு சொல்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் உள்ளுணர்வு சொல்கிறது புரியல எனக்கு. ஸோ உள்ளுணர்வு சொல்கிறது புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் இந்த டெலிஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது, ரெய்கி தெரப்பிலாம் அப்போ தான் பழகினேன் நான். டெசன் ஓகே. சீலிங் தெரப்பி எல்லாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயணம். இப்போ வந்து நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மை. என்னென்ன சக்தியெல்லாம் கிடைக்குது, என்ன சாதனையெல்லாம் நிகழ்த்த முடியுது, நம்மக்கிட்ட ஆமா, பேசுகிறவங்க என்ன எண்ணத்தோட பேசுகிறாங்கன்றது கூட புரிஞ்சுக்க முடியுது. கரெக்ட். ஸோ அந்த அளவுக்கு தெளிவு. அது இது வந்து அனுபவம் தான் பண்ண முடியும், சொல்லி புரிய வைக்க முடியாது கரெக்ட், அந்த கரெக்ட். மாதிரி விஷயம். ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே வந்து எனக்கு என்னவெல்லாம் அனுபவம் ஆச்சோ அது எல்லாம் பாதிக்கு மேலே அதை தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்க. அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். பாருங்க, ரொம்ப ஒருத்தர் நன்றி. வந்து சாட்சியா வந்து பேசிட்டாரு. அப்போ கடவுள் வந்து கண்டிப்பா அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மூலியமா வந்து சொல்றாரு. அஹ் இதான் மௌனத்தின் மொழி, பாத்தீங்களா எப்படி உடனே வேலை செய்யுது. உங்களுக்கும் எல்லா மேஜிக்கும் நடக்கும். அதான் நான் சொல்லுவேன், மௌனம், சைலன்ஸ் இஸ் மேஜிக், அப்படிதான் சொல்லணும். சைலன்ஸ் இஸ் மேஜிக்னு எழுதி வைங்க. என்ன சார், கரெக்டு தானே? கண்டிப்பாக. அனுபவ உண்மை, அனுபவ உண்மை. அதேதான், அதேதான். அதனால எல்லாருமே அந்த மேஜிக்கை உங்க வீட்ல செய்யணும்னு விருப்பப்படுறோம். உங்களுக்கு டைம் வந்தாச்சுன்னா கண்டிப்பா அது ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா டைம் வரணும். யாரோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தி 2-3 இயர்ஸா சொல்லிட்டே இருப்போம் மௌனம் இருக்கணும்னு. ஆனா சொல்லுவா, சத்யா நீ எப்படி இருக்க, என்னால இருக்கவே முடியல அப்படின்ட்டு. ஆனா இந்த 1 இயரா நான் இல்லை, ஒரு நாள் தான் இருந்தேன். இந்த 1 இயர் எனக்கு சொல்லும் இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் கடமைகள் இருந்தது. கடமைகள் இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல நம்ம மௌனம் இருக்கிறது தவறு. ஏன்னா அவங்க நிறைய பேசணும்னு, குழந்தைங்களோட நம்ம நிறைய பேசணும்னு விருப்பப்படுவாங்க. அதனால ஆஹ், அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் சொல்லுவாங்க, சந்தர்ப்ப சூழல் அனுசரித்து நீங்கள் மௌனம் இருங்க. வேற யாராவது? வணக்கம்மா, நான் குத்தீஷா பேசுறேன். சொல்லுமா. நல்லா நல்லா இருக்கியா? இருக்கீங்களாம்மா? கிளாஸ் நல்லா இருந்துச்சுமா. தேங்க்யூ, தேங்க்யூ. சின்ன வயசுல அவங்க கிளாஸ் எடுத்தது பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு இந்த வயசுல எல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப லேட்டா தான் இது எல்லாமே கிடைச்சது. எனக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆகும்போது தான் எனக்கு ஆன்மீகமே எனக்கு கிடைச்சது. ஆனா பிரிட்டிஷாலாம் அந்த பக்குவம் வந்து அவளுக்கு இந்த வயசுல கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா அவளுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றிம்மா. வேற யாராவது பெண்கள் சொல்லுங்க. இது வந்து சாத்தியமா அப்படின்னு தோன்றதா நான் பேசும்போது? பெண்கள், ஆண்கள், சண்டே ஒரு நாள் இருக்கலாம். யாருமே பேசல, முடியாதுன்னு அம்மா நினைக்கிறீங்களா?
அம்மா இந்த மௌனம் இருக்கும்போது கண்ணை மூடி உட்காந்தா இப்ப எண்ணங்கள்லாம் போகும் இல்லைங்களா? அப்ப நம்ம அதெல்லாம் எதை தப்பு இல்ல, இது பண்ணி ஆஹ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. இப்போ மௌனம் நமக்கு வந்து வாய்க்கு தான் பயிற்சி இல்லை, ஸ்டாப்பு. ஆஹ் எண்ணமாட்டு வரட்டும், சரி, அது ஆனா தப்பு அமைதியா இல்லை. இருந்துடணும். ஆஹ் ஆமா, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அசையாம உட்காரணும்னு. உம் உம் அதை பண்ணுங்க, 10 நிமிஷம் அசையாம உட்காருங்க. அசையாத மனமும் அலையாத மனமும் அற்புத சுத்தி அள்ளித்தரும்னு சொல்லிட்டு ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அசையாம உட்காருங்க. அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். சொன்னேனே, ஆரம்பத்துல ஆஹ் இருக்கிறவங்க 10 நிமிஷம் அமைதியா உட்காரணும். அமைதியா அசையாம ஸ்டாச்சு மாதிரி உட்காரணும். உம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். உடனே எல்லாமே நடக்காதுமா, படிப்படியா தான் மாறும். சரிங்க மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க்கை வளமுடன். நல்லதுங்க. அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, கண்ணு கண்ணை மூடிக்கலாம், காதுல பஞ்சு வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. கண்ணுல வந்து ஒரு ப்ளூ கலர் துணி, அப்படி எல்லாமும் நான் இருந்திருக்கேன். ப்ளூ கலர் துணி, அது ஐபேடுன்னு சொல்லுவாங்க, அதை கட்டிட்டு, இல்லாட்டா நீல கலர் சின்ன துணி இருக்கும், கருப்போ நீளமோ, அதை கட்டிக்கணும். அப்புறம் காதுலையும் பஞ்சு வச்சுக்கணும், இல்லாட்டா இதுன்னு இருக்கு, அதை லாக் பண்ணிக்கிற மாதிரி. இது என்னன்னா, ஐம்புலத்தையும் அடக்கிறது இல்லை, ஒடுக்க பார்க்கறது. கண்ணால காதால கேட்காம கண்ணாலையும் பார்க்காம அமைதியா 10 நிமிஷம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்னா, உங்களுடைய உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு இதெல்லாம் சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா இப்ப நமக்கு ரொம்ப அவசியம். எப்ப பார்த்தாலும் நம்ம மொபைல் பார்த்துட்டு, டிவி, அதாவது சவுண்ட் இல்லாம ஒரு செகண்ட் கூட நம்ம இருக்கிறது இல்லை. ஒரு செகண்ட். நான் மொட்டை மாடிக்கு போயிட்டு, எங்க சுத்தி நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். காலையில 6லேருந்து 7 அமைதியா அப்படியே கண்ணு மூடி உட்காந்துட்டு அந்த பறவை சத்தம் கேளுங்க ஒரு நாளைக்காவது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பாடம் கிடைச்சது, எத்தனை பேர் வீட்டுல பெண்கள் வந்து எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு. அந்த பறவை சத்தம் கேட்கணும், இயற்கை சத்தம் கேட்கணும் போகும்போது, ஒருத்தர் வீட்டுல டமால்னு போடுறாங்க பாத்திரத்தை, ஒருத்தர் டமாலு கதவை திறக்கிறாரு, எல்லாம். அதனால அதனால வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அன்னைக்குதான் நான் டிசைட் பண்ணேன். மறுநாள் நான் போட்டேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அமைதியா கிச்சன்ல வேலை செய்யுங்க. எத்தனை பேர் எத்தனை நேரம் அமைதியா வேலை செய்ய முடியுதுன்னு பாருங்க. சத்தமே இல்லாம வேலை செய்யணும். இது இல்ல, பாத்திரம் எடுக்கிறது, வைக்கிறது, டம்ளர் வைக்கிறது, காபி டம்ளர் டொம்முன்னு வைக்கிறது, கதவை டமால்னு திறக்கிறது, பேகை தூக்கி போடுறது, எல்லாம் சத்தம்தான். எவ்வளோ சத்தம் நம்ம பண்றோம். அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அப்புறம் நான் கீழே வந்து நான் என்னுடைய வேலைகளை வந்து அமைதியா செய்யறதுக்கு பழகினேன். எனக்கு அது ஒரு பெரிய பாடத்தை கொடுத்தது. ஒரு நாள் அந்த மாதிரி செய்யுங்க நீங்க, அப்புறம் ஸ்லோவா அது மாறிடும். இதெல்லாம் வந்து நமக்கு செல்ஃப் ட்ரைனிங் தான். நம்மள 4 பேர் சுவிட்ச் போடுறது டப்பு டப்புன்னு போடுவாங்க சில பேர். அது நைட்டா இருந்தாலும் டப்புன்னு போடுவாங்க, டப்புன்னு போடுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. கதவை, பாத்ரூம் கதவை டமால்னு திறக்கிறது, டமால்னு மூடுறது. எது செஞ்சாலும் சில பேர் மட்டும் ரொம்ப ஓவரா இருக்கும். சில பேர் வந்து அமைதியா அந்த சுவிட்ச் போடுறது, அமைதியா சுவிட்ச் போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க. வாழ்க்கையே வந்து இனிமையா இருக்கும். ஒன்னொன்னா பண்ணி பாருங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், ஒன்னாவது பண்ணுங்க. ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா கிளாஸ்? நன்றிங்கம்மா, அருமையான கிளாஸுங்கம்மா. மௌனத்தை பற்றி அழகாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் சாப்பிடும்போதும் சில டைமில் மௌனமாகவே சாப்பிடுவோம். அதை நாங்கள் ஒரு 10-15 வருஷமாக கடைப்பிடிக்கிறோம்மா. சூப்பர். மௌனமே மனதிற்கு நிம்மதி அளிக்கும். ரொம்ப அருமையான நல்ல விஷயம். நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. டைம் கம்மி, இன்னும் 1 hour கொடுத்தா கூட பேசுவேன், அவ்வளோ விஷயம் இருக்கு இன்னும். அதனால பாருங்க, நீங்க இவ்வளோ நேரம் இன்னைக்கே லேட் ஆயிடுச்சு. ரொம்ப எல்லாரும் பொறுமையா காத்து கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மிக்க சந்தோஷம். நன்றி நன்றி. ஐயாவுக்கும் பீட்டர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. குழுவில் இணைந்த அனைவருக்கும் நன்றிங்கம்மா. அனைவருக்கும் சார்பு நன்றி. கார்த்திக் ஐயா, நன்றிமா, ரொம்ப நன்றி. நல்ல அற்புதமான ஒரு வகுப்பு. நீங்க அமைதிங்கிறது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துமா, வீட்டுல ஒரு பிரச்சனை வரும்போதே ஒரு ஆள் அமைதியா போயிட்டாலே பிரச்சனை வராது.
அதுதான். சாதாரண ஒரு லாஜிக்கே ஒரு நல்ல டாபிக்கா கொண்டு வந்து உண்மையிலே ஒரு நல்ல விதமா கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை வராம இருக்கணும்னா நம்ம அமைதியா போயிட்டா போதும். ஒரு ஆள் அமைதியா போனா போதும். இப்ப 2 பேரும் அமைதியா இருந்துட்டா அங்க எதுவுமே இருக்காது. உங்களை ரொம்ப அர்ப்பணம். நல்ல வகுப்புமா. நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுமா. எங்களுக்காக டைம் ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சொல்றேன். இறைவனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. வேற யாரும் நன்றி? எல்லாரும் நன்றி சொல்லலாம். எல்லாரும் இப்ப இப்ப ஒண்ணு அமைதி இருக்க வேணாம். எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. அம்மா எல்லாரும் ரொம்ப வாழ்த்து தெரிவிங்க. அம்மா ரொம்ப அருமை மேம். வாழ்க வளமுடன். இந்த கிளாஸ் ரொம்ப நன்றி அருமைமா. நீங்க நன்றி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ அழகா ஷேர் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. இப்போ வேலைக்கு போறதுனால அட்லீஸ்ட் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிடைக்குமா, ஒரு 10 மினிட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிற அமல் பீட்டர் ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து எங்களுக்கு அவர் கொடுக்குறாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் வார்த்தைகளே இல்லை. எனக்கு இந்த குரூப்பை இன்ட்ரடக்ஷன் பண்ண கீதா மேடத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எக்ஸலன்ட் மேடம், சார் எல்லாருக்குமே இறைநிலை ஒருத்தரா அப்படியே அழகா வழி நடத்திட்டு போகுதுங்கிறது நல்லா புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நீங்க வார்த்தையே இல்லை மேடம். நான் வார்த்தையை தேடுறேன். நீங்க நல்லா இருக்கணும் மேடம். நீங்க அந்த குழந்தை உங்க பையனுக்கு மேரேஜுக்காக தேடிட்டு இருக்கீங்க. அது சீக்கிரமா நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல மருமக, நல்ல பொண்ணா உங்களுக்கு வரணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன் மேடம். எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி. வேற யாரும் வாங்க. எல்லாரும் சத்யுலையா வாங்க. மிக்க நன்றிகள் அம்மா. நல்லா இருக்கணுமா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். இறை உணர்வோட பேர் அமைதி பெறணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள், நன்றிகள், கோடான கோடி நன்றிகள் அம்மா. தேங்க்யூ. நன்றி நன்றி. வணக்கம். நன்றி சத்யாம்மா. அற்புதமான வகுப்பு. தியானம் நம்மளை இந்த தன்னை அறிய சீக்கிரமா கூட்டு போனா அதுக்கு இந்த மௌனம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுதான் புரியுது நீங்க சொல்றதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா. அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போறதுக்கு வழி வைக்குது. நம்ம யாரு ஒரு தனித்தன்மை வெளிப்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டூல் தான் இந்த மௌனங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். நன்றிங்கம்மா. நாங்களும் ட்ரை பண்ணலாம். ஆனா வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவு. சண்டே வேணா ட்ரை பண்ணலாம். நன்றிங்க. சண்டே கண்டிப்பா பண்ணுங்க. முதல்ல வாரத்துல ஒரு நாள் ஒரு சண்டே, அப்புறம் மந்த்லி ஒரு சண்டே ஆரம்பிங்க. போறோம். ஸ்லோவா ஆரம்பிச்சா போறோம். ஆனா செய்யணும். அதுதான். யாராவது குரூப்ல ஜாயின் பண்ணவங்க என்னுடைய நம்பர் நோட் பண்ணிட்டு அதுல நீங்க வரலாம். எனக்கு தெரிவிச்சீங்கன்னா நான் உங்களை அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். சரிங்களா? நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? சத்யுலையா நீங்க பேசுற கேட்கல. நிறைவு செஞ்சுக்கலாமா கேட்டேன். சத்யுலையா ஏதோ பேச வந்தார். சத்யுலையா என்னங்கய்யா? அவங்க சத்தியமா பேசுறது எனக்கு கிளீனா கேக்குதுன்னு சொன்னேன். சரி சரி, ஓகே ஓகே. வேற யாரும் பேசுறீங்க? நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றியே சொல்ல மாட்டீங்க. நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ இந்த வகுப்பு கேட்டதுல இருந்து எனக்கு வாரத்திற்கு ஒரு முறை ஏன் தினம் 1 மணி நேரமாவது முயற்சிக்கலாமே. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் கிடைக்குமே. ஏன் அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள்ல அதிகப்படியான நேரம் ஏன் அது 10-12 மணி நேரமாக ஆக்கக்கூடாது? நம்ம எவ்வளவு மௌனமா இருக்கிறோமோ அவ்வளவு நாம் நம்மை தட்டி விட்டுக் கொள்கிறோம். வேற எதுக்குமே இல்லை, நாம் நம்மை தட்டி விட்டுக் கொள்கிறோம். ஏன்னு கேட்டா இருக்கிறதுலே அதிகப்படியான எனர்ஜி செலவாகுது. உடம்பு கஷ்டப்பட்டு வேலை செய்யறப்ப கூட அவ்வளவு எனர்ஜி செலவாகல, ஆனா பேசுறதுல அவ்வளவு எனர்ஜி செலவாகுது. அதுலயும் நெகட்டிவான சிந்தனைக்கு வரப்போ இன்னும் கூடுதலான எனர்ஜி செலவாகுது. நம்மளுடைய பிராணசக்தி அனைத்தும் சேமிக்கப்படும். அதே நேரத்துல நம்ம மௌனமா இருக்கிறப்ப நம்ம மனசுல நிறைய எண்ணங்கள் வருதுன்னா அவை நம்மை கெடுக்கவில்லை. நம்ம ஆழ்மனத்துல பதிவாகி இருக்கிறதுலாம் தன்னை விடுவித்து கொண்டு அவைகள் வெளியேறி கொண்டு இருக்கின்றன.
கரெக்ட். ஸோ அவைகளை வெளியேற அனுமதிக்கிறோம் இன்முகத்துடன், ஸ்மைல் ஃபேஸோட. போயிட்டு வா, இவ்வளோ நாள் உள்ள இருந்தியா, சரி சரி போயிட்டு வா. அவைகள் தன்னை விடுவித்து கொண்டு வெளியேறுகின்றன, நம்மை எதுவும் கொடுமைப்படுத்த வரவில்லை. இந்த புரிதலோட மௌனமும் சாதிச்சோம்னா விரைவில் வெற்றி நிச்சயம். மீண்டும் ஒரு முறை நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நமஸ்காரம். நன்றி சத்யாமா. இது வந்து தியானத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. மௌனம். இப்ப சுவாமி சிவானந்த பரமேஸ்வர் இருக்காருல்ல, அவர் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் கேரளால இருந்து அங்க இருந்து கேரளா பாஷையில கூப்பிடுவாங்க. சேட்டா சேட்டா சொல்லி கூப்பிட்டுருக்காரு. போகும்போது கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவருக்கு ஆனா காது கேட்டிருக்கு, ஆனா கேட்காத மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னொருத்தர் அங்கனக்குள்ள இருந்தவர், சாமி உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவன்கிட்ட பேசி நான் ஏன் என்னுடைய உடம்ப வீணாக்கணும், இந்த ஆன்மா வீணாக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மாதிரி நிறைய அவங்க ஞானிகள் வந்து பேச மாட்டாங்க. நன்றிம்மா. நன்றி நன்றி. ரொம்ப நல்ல கருத்து. அம்மா வகுப்பு வாழ்த்திருமா. அம்மா வகுப்பு அருமையா இருந்து, உங்க வகுப்பை வச்சு ஒரே ஒரு இது மட்டும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா, யாராவது நம்மளை ஏதாவது பேசினாலோ எதுவும் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராதுமா. அவ்வளவுதான். கரெக்ட். ஆமாம்மா. ரொம்ப இதுல இருந்து சந்தோஷம். ஆமா, உங்க வகுப்புல இருந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் இது ஒண்ணுதாம்மா. ரொம்ப சந்தோஷம். கரெக்ட். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடங்கம்மா. வாழ்த்துமா. ஒன்றே குலமாய் இரண்டே போதுமெனும் முக்காலத்தை உணர்ந்து நான்மறை போற்றி ஐம்பூதங்களை வணங்கி 6வது வடிவமைந்து 7 அதிசயமாய் 8ஆத உயரத்தில் 9 கிரகமாய் 10ஆமல் போனாலும் 11ஆய் நின்று 12ஆகி 13ஆய் அல்லாமல் 14 குடனணுகி 15உடன் 16 பெற்று பெருவாழ வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி. குட்டிஷா, நீடூழி வாழ்க பல்லாண்டு. இந்த வகுப்பை சிறப்பாக நடத்தி கொடுத்த சத்யாமா அவர்களும் அவர்தம் குடும்பத்தார் அனைவரும், இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் அவர்தம் குடும்பத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் வளர்க பணமுடன் புகழுடன். அனைவருக்கும் நன்றி. அப்படியே நிறைய செஞ்சுக்கலாம் வாழ்த்திட்டு. நன்றிம்மா. நன்றிம்மா. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. ஆத்ம வணக்கம். ஆத்மா வணக்கம்.